இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டு வரும்போது மோவாப் தேசத்துக்கு வந்தார்கள். அந்த மோவாப் தேசத்தில் இருக்கிறதான பாலாக் பிலேயோமை அழைத்து அனுப்பி இந்த ஜனங்களை சபிக்கும்படியாய் செய்தான். அவன் சபிக்கத்தான் வந்தான், ஆனால் அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக மாறுச்சு. அவன் வந்து 5 காரியங்களை சொன்னான். உண்மையாகவே இந்த பிரசங்கத்தை நீங்கள் கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். 5 காரியங்களை அவன் சொன்னான். 1, இஸ்ரவேல் ஜனங்கள் யார் என்பதை, அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதை சொன்னான். 2வது, இந்த ஜனங்களுடைய தேவன் யார் என்பதை சொன்னான். 3வது, இஸ்ரவேல் ஜனங்கள் வைத்திருக்கிறதான பொருட்கள், அவர்கள் வைத்திருக்கிற திங்ஸ், அது எப்படிப்பட்டது அப்படி சொன்னான். 4வது காரியம், கர்த்தர் வருகை, மேசியாவுடைய வருகையை அவர்கள் எப்படி எதிர்பார்த்திருக்கிறாங்க, பின் காலம் என்ன, நம்முடைய பின் வாழ்க்கை என்ன என்பதை அவர்கள் சிந்தித்து கொண்டிருக்கிற காரியத்தை சொன்னான். 5வது, இஸ்ரவேலுக்கு விரோதமாய் எழும்புகிறவர்களுக்கு என்னெல்லாம் சம்பவிக்கும் அப்படி சொன்னான். உண்மையாகவே இதெல்லாம் சர்வசாதாரணமாக நம்ம படிச்சுட்டு போயிடுவோம். ஆனால் அதெல்லாம் படிக்கும்போது ஆச்சரியமாக இருந்துச்சு. இக்காலத்தில் அது நமக்கு ஏற்குமா? அன்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அவன் அப்படி வாக்கியத்தை உரைத்தான். இப்பவும் அது நமக்கு செல்லுபடி ஆகுமா? எதெல்லாம் செல்லுபடி ஆகும், எது செல்லுபடி ஆகாது, அதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அதனால தான் இந்த 5 வாக்கியங்களை நான் உங்களுக்கு இன்னைக்கு எத்தனை முடியும்னு தெரியாது, நான் மெட்ராபடியும் உங்களுக்கு விட்டுதை நான் சொல்லுவேன். ஏன்னா இதனால் உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். நம்மளுக்கு என்ன நடக்கும், சிலது நடக்குமா நடக்காதான்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும். உங்களுக்கு ரொம்ப டீட்டெயிலாக இருக்கும். சாபம்னா என்ன, யாருன்னா சபிச்சா நம்மளுக்கு பலிக்குமா, இல்லை நாம சபிச்சா யாருக்குன்னா பலிக்குமா, சபிக்கப்பட்டவங்கன்னா யாரு, இதெல்லாமே உங்களுக்கு ரொம்ப தெளிவாக புரிஞ்சிடும். அதுக்கப்புறமா நீங்களும் உங்கள் நிலவரத்தை புரிஞ்சுப்பீங்க. இதெல்லாம் ரொம்ப முக்கியம். அதனால் கண்டிப்பாக இதை சொல்லணும் அப்படின்றதான ஒரு ஏவுதல் தான். இப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டு வராங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டு வராங்க. அவர்கள் அந்த சூர் வனாந்தரத்தெல்லாம் கடந்து வந்தாங்க. சீனாய் மலையும் கடந்துட்டாங்க. எல்லாம் கடந்து வரும்போது இப்போ மோவாப் தேசத்தினுடைய எல்லைக்கு வந்தாங்க. மோவாப் தேசத்துடைய எல்லைகள் மலைகளும் நிறைஞ்சிருக்கும், அங்கங்கே மலைகளும் சமபூமியும் இருக்கும். அப்போது இவங்க அந்த சமபூமி கிட்ட வந்து சேர்ந்துட்டாங்க, அந்த எல்லை கிட்ட வந்து சேர்ந்துட்டாங்க. ஊருக்குள்ளே வரல, இன்னும் முழுக்க முழுக்க எல்லையில் இருக்கிறாங்க. அவங்க வரும்போது எப்படி இருந்திருக்கும் யோசித்து பாருங்க. ஒரு 10 பேர் ஒன்றா சேர்ந்து, நம்ம ஒரு சாதாரணமாக மணல் பகுதியில், அதாவது தார் ரோடு இல்லாத பகுதியில் 10 பேர் சேர்ந்து நடந்தாவே நம்முடைய கால்கள்லேருந்து தூசி வரும். இதே ஒரு 50 பேரோ 100 பேரோ சேர்ந்து நடந்தா மொத்தமாக அங்கே புழுதிகள் கிளம்பும். எத்தனையோ லட்சக்கணக்கான ஜனங்கள் வராங்க. இப்படி வரும்போது எப்படி இருக்கும்? அவங்க மட்டும் இல்லை, ஆடு மாடுகள் ஒட்டகங்கள் பல கால்நடைகள் வருது. அவைகள் நடக்கும்போதும் அதை எல்லாத்தையும் பீறி வெளியே அதை பள்ளமாக்கிட்டு தான் வரும். அப்போ அது அந்த பகுதியில் வந்து இப்போ நமக்கு இருக்கிற மாதிரி தார் ரோடோ சிமெண்ட் ரோடோ அந்த பார்க்கிங் ரோடோ அதெல்லாம் கிடையாது. அவர்கள் வரும்போது பயங்கரமான புழுதிகள் கிளம்பும். மேலே இருந்து பார்க்குறவங்க எங்கேயாவது அதிகமான புழுதி கிளம்புதுன்னா ஏராளமான ஜனங்கள் வராங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்க நாட்டுக்கு அறிவிப்பாங்க. இந்த மேவாப்புடைய ஜனங்களும் கூட தூரத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் வருகிறதை கண்டு அந்த ராஜாவுக்கு அறிவித்தாங்க. ராஜா வந்து பார்த்து தான் பயந்தான். பாலாக் ராஜா இவங்களை வந்து பார்த்தான். ஏன்னா இவங்க நடந்து வரும்போது புழுதி இருந்திருக்கும். இவர்கள் வந்து ஒரு இடத்துல தங்கிட்டாங்க, மேவாப்பு எல்லைக்கு வந்து தங்கிட்டாங்க. தங்கி கொஞ்ச நேரத்தில் என்ன இருக்கும், அந்த புழுதி புகையெல்லாம் அணைஞ்சு போயிருக்கும். அப்போ ஜனங்கள் தெரிய ஆரம்பிப்பாங்க. இப்போ இவங்க எங்கேருந்து பார்க்குறாங்க, மலை மேலேருந்து பார்க்குறாங்க, மலை மேலேருந்து கீழே பார்க்குறாங்க. இப்போ இந்த ஜனங்கள் எல்லாம் பயங்கர பராக்கிரமசாலிகளாம். ஒருவன் கூட பலவீனமானவன் அல்ல, ஒருவன் கூட பலவீனமானவன் அல்ல. இதை பார்த்த உடனே பாலாக்கு புரிஞ்சுக்கிட்டான், இவங்களை நம்ம எதிர்க்க முடியாது, இவங்களை
நம்ம எதிர்க்க முடியாது. இவங்களை நம்ம எதிர்த்தா நாம தான் செத்து போயிடுவோம், நம்முடைய நாட்டை நம்ம இழந்துருவோம். இவங்ககிட்ட சண்டை போடுறத விட இவங்களை வேறு விதத்தில் அடிக்கிறதுக்கு எதனா ஒரு ஆலோசனை இருக்குதா அப்படி சொல்லி தன் சேவகர்களை கேட்கும்போது ஒருத்தன் சொன்னான், இந்த மாதிரி ஒருத்தன் இருக்கிறான், அவனை கொண்டு வருவோம் அப்படி சொல்லிட்டு அப்போ தான் பிள்ளையோம்மா கூப்பிடுறாங்க. பிள்ளையோம் வந்து கெட்டவன் அல்ல, அவன் கெட்டு போனான். அவன் என்ன செய்தான்? கெட்டு போனான். ரொம்ப நல்லவன். பிள்ளையோம் ஒரு தீர்க்கதரிசி, கர்த்தருடைய வருகை குறித்தெல்லாம் பேசிட்டு போனான். தேவன் சொன்னதை மட்டும்தான் அவன் சொன்னான், வேற எதுவுமே சொல்ல. அதுக்கப்புறமா பணத்துக்காக பாலாக்குக்கு சில ஆலோசனைகளை சொல்லி கொடுத்துட்டான். ஏன்னா வந்துட்டோம், நீங்கள் ஒரு வேலைக்கு போயிட்டீங்க, கனம் பண்ணி உங்களை கூப்பிட்டாங்க, ஒரு வேலைக்கு போயிட்டீங்க, ஆனால் உங்களால் அதை செய்ய முடியல, எல்லாம் ஏற்கு மாறாக போயிடுச்சு. உங்களை நீங்கள் வீட்டுக்கு போங்க அப்படி சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க? இந்த வேலை இப்படி செய்தால் குறுக்கு வழியில் போனால், நேர் வழியில் போனால் இது நடக்க மாட்டேங்குது, குறுக்கு வழியில் போனால் நடக்கும்னு உங்களுக்கே தெரியுது, போனால் நடக்க தான் செய்யும். அப்போ நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க? வந்த வேலை முடியாமல் போயிடுச்சு, அசிங்கப்பட்டு போயிடுறோமே, மறுபடியும் நம்மளை யாராவது கூப்பிடுவாங்களா அப்படி சொல்லி ஒரு குறுக்கு வழி அவங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு போயிட்டீங்க. அந்த குறுக்கு வழி அவங்களுக்கு நடந்துருச்சு. இதனால தான் பிள்ளையும் செத்து போனான். அதுக்கு முன்னால் வரைக்கும் அவன் துஷ்டனோ ஒரு மந்திரவாதி கூட கிடையாது. ஏன்னா கர்த்தர் அவங்ககிட்ட டைரெக்டாக வந்து பேசுகிறார். ஒரு மந்திரவாதி கிட்ட வந்து பேசுவாரா? துர்மார்க்கங்கிட்ட வந்து பேசுவாரா? பேச மாட்டார். அவங்க வீட்டில் 2 பேர் வந்திருக்கும் போது ஆண்டவரே வந்து கேட்குறாரு, பிள்ளையும் இன்று உங்கள் வீட்டில் யார் வந்திருக்கான்னு கேட்டார். பிள்ளையும் ஜபிக்கலை போய். அவனே சொல்கிறான், இருங்க கர்த்தர் என்கிட்ட பேசுவார் நைட்டுக்கு, நான் கேட்டுட்டு உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னா. அவன் எவ்வளோ பயங்கரமானவன் பாருங்க, எப்படிப்பட்டவனா இருந்திருப்பான். ஆண்டவரே வாலண்டியராக வந்து பேசுகிறாருன்னா அவன் எவ்வளோ வல்லமை உள்ளவன், அவன் எவ்வளோ கடவுள் மேலே அன்பு உள்ளவன், எவ்வளோ பக்தி உள்ளவன் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போது இந்த பிள்ளையாமை 2 பேர் போய் கூப்பிட்டாங்க, அவன் வரமாட்டேன்னு சொல்லிட்டான். 2வது டைம் பெரிய பெரிய மினிஸ்டர்களெல்லாம் அவங்க அனுப்புனாங்க. இதெல்லாம் உங்களுக்கு ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். இந்த மினிஸ்டர்கள்லாம் போய் அவனை கூப்பிட்டுட்டு வராங்க. இந்த ராஜா என்ன தெரியுமா செய்தான்? அந்த மேவாப்புடைய எல்லை ஒன்று இருக்குது. இப்போது தமிழ்நாட்டு எல்லை அப்படி சொல்லியிருக்காங்க, நன்றி மீண்டும் வருக அப்படின்னு போர்டு போடுறாங்கல்ல, அந்த போர்டு எங்கெல்லாம் இருக்குதோ அந்த உடைய கிராமத்துடைய எல்லை அல்லது அந்த மாநிலத்துடைய எல்லை இல்லை அந்த நாட்டுடைய எல்லை, அங்கே தான் மீண்டும் வருக நன்றி அப்படி சொல்லி போட்டிருப்பாங்க, அது எல்லை. அது வரைக்கும் அவன் போயிட்டான். அது வரைக்கும் போய் பிள்ளையோமை கூப்பிட்றான். எப்படி குனிஞ்சு கூப்பிட்டான். என்னாகாம புஸ்தகம் 22:36. என்னாகாம புஸ்தகம் 22:36. பிழையாம் வருகிறதை பாலா கேட்ட மாத்திரத்தில் கடைசி எல்லையான அர்னோன் நதியின் ஓரத்தில் உள்ள மோவாபின் பட்டணம் மட்டும் அவனுக்கு எதிர்கொண்டு போனான். பாத்தீங்களா? அந்த எல்லை வரைக்கும் அவன் வரான்னு கேள்விப்பட்ட உடனேயும் போயிருப்பான். ராஜா கூட மந்திரிங்க போயிருப்பாங்க. ஆனா ராஜாவே கூப்பிட போறான், வரவேற்க போறான். அப்ப ராஜா கூட மந்திரிங்க போயிருப்பாங்க, போர் சேவகர்கள் போயிருப்பாங்க, சேவகர்கள் போயிருப்பாங்க, பல ஆட்கள் போயிருக்கும். இப்படி போய் ஒரு கும்பலா போய் வாங்க வாங்க வாழ்க வாங்க வாங்க அப்படின்னு கூப்பிட்டா எப்படி இருக்கும் பிள்ளையம்க்கு? அவனுடைய மைண்ட் இதில் தான் சேஞ்ச் ஆச்சு. இவ்வளோ காண பண்ணுறாங்களா, அவ்வளோ பெரிய ஆளா நான், 2வது பெரிய பெரிய அதிபதிகள் வந்து என்னை கூப்பிட்டாங்களே, அதை தான் அவன் விழுந்து போனான். ஆனால் கர்த்தர் அவனோட அதுக்கப்புறமும் பேசித்தான் இருந்தார். இப்போ அவன் வந்துட்டான். வந்து பாலாக்கு என்ன தெரியுமா செய்தான்? அவனை கூட்டிட்டு வந்து, இஸ்ரவேல் ஜனங்கள் ஜேன்னு இருக்காங்க, அவங்கள முழுமையாக பார்க்க முடியாது. அப்படி முழுமையாக பார்க்கணுன்னா நாம் ஒரு அளவுக்கு ஃப்ளைட்லேயோ ஹெலிகாப்டர்லேயோ போய் தான் பார்க்கணும். அப்படி இல்லைன்னா அந்த க்ரோன் கேமரா வச்சு மேலே போய் தான் அவங்கள பார்க்க முடியும். எல்லாரையும் பார்க்க முடியாது, எந்த மலை மேலே நின்னாலும் பார்க்க முடியாது, அவ்வளவு கூட்டம் இருக்கிறாங்க. அதனால் இவன் என்ன பண்ணான்? இவனை கொண்டு போய் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்னால் நிற்க வச்சா கண்டிப்பாக இவன் சபிக்க மாட்டான். அதனால இந்த பாலாக்கு ஒரு தந்திரமான காரியம் பண்ணான். என்னன்னா, அவனை கொண்டு போய் பாளையத்தில் இருக்கிற கடைசியில் இருக்கிறவங்கள காமிச்சான். முழு ஜனங்களையும் காட்ட முடியாது, முழு ஜனங்களையும் அவன் பார்க்க முடியாது. அதனால ஒரு மலை மேலே கூட்டு போறான். மலை மேல இருந்தா கீழே இருக்கிற எவ்வளோ ஜனங்க தெரிவாங்க,
எல்லா ஜனங்களும் தெரிவாங்க. அந்த மலை மேல ஏறினா கூட இஸ்ரவேலுடைய பாளையம் தான் தெரியுது, கடைசி பாளையம் தான் தெரியுது. முழுசா அவங்களால பார்க்க முடியல. 22:41. மறுநாள் காலமே பாலாக் பிழையாமை கூட்டிக் கொண்டு அவனை பாகாலுடைய மேடுகளில் ஏற பண்ணினான். அவ்விடத்திலிருந்து பிழையாம் ஜனத்தின் கடைசி பாளையத்தை பார்த்தான். பாத்தீங்களா? அவ்விடத்திலிருந்து ஜனத்தினுடைய கடைசி பாளையத்தை பார்த்தான். ஏன் இந்த பாலாக்கு அவனை கொண்டு போய் கடைசியில இருக்கிறவங்கள காட்டினான்? கடைசியில இருக்கிறவங்கள காட்டினான். கடைசியில இருக்கிறவங்க யாரு? முன்னால இருக்கிறவங்க யாரு? யோசித்து பாருங்க. பக்தி, வைராக்கியம், கடவுளுக்காக ஜீவிக்கிறவங்க, இவங்க அத்தனை பேரும் முன்னால வருவாங்க. ரெண்டாவது, வாலிபர்கள், சிறியவர்கள், இவங்க எல்லாம் முன்னாடி இருப்பாங்க. பலவீனப்பட்டவங்க, வயது போனவங்க, ஒன்றும் செய்ய திராணி இல்லாதவங்க, இவங்க எல்லாம் பின்னால இருப்பாங்க. அதனால தான் அவன் பாளையத்துக்கு பின்னால இருந்து அவங்கள காட்டும் போது பிள்ளையாம என்ன நினைச்சிருப்பான், இவங்க எல்லாம் வயசாகி போய் கிடக்குறாங்க, எல்லாம் வியாதிஸ்தரா கிடக்குறாங்க, இவங்களை சபிச்சா ஒன்றும் தப்பு இல்லையே. அந்த இடத்துக்குள்ள வருவான். அந்த இடத்துக்குள்ள அவன் வரணும். அப்போ அவங்கள சபிச்சா முழு ஆட்களையும் சபிச்ச மாதிரி தானே. பின்னால இருக்கிறவங்கள சபிச்சா முழு ஆட்களையும் சபிச்ச மாதிரி தான். அதனால பின்னால இருக்கிறவங்க வத்தலும் தோத்தலுமா தான் இருப்பாங்க. அவங்கெல்லாம் தடப்படன்னு இருக்க மாட்டாங்க. இப்போ அவங்க அப்படி. இவங்க ரெண்டாவது யாரு? பின்னால இருக்கிறவங்க யாரு? என்னாகமம் 11வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கும் போது அங்கே முறுமுறுக்கிறவர்களும் இருந்தாங்க. பின்னால வரவங்க, எங்களை எங்கேயாவது எகிப்தில் இருந்திருப்போம், எங்களை இப்படி கூட்டு வந்து உயிரை வாங்குறானுங்களே, நாங்கள் அப்படி வனாந்திரத்தில் நடந்து வரோமே, இங்கே ஒன்றுமே இல்லையே, தங்கறதுக்கு இடம் இல்லையே, இந்த மணல் பகுதியில் எப்படி நடக்க முடியும், இதுனா ரோடா இருக்குது, அப்படி சொல்லி முறுமுறுத்துக்கிட்டே வருவங்க அங்கே இருக்கிறாங்க. ஆண்டவருக்கே பிடிக்காத அவங்கள நெருப்பு விட்டு அழிச்சிட்டார். அதான் பாளையத்து கடைசியில் இருக்கிறோம். என்னாகமம் 11:1. பின்பு ஜனங்கள் முறையிட்டு கொண்டிருந்தார்கள், அது கர்த்தருடைய செவிகளில் பொல்லாப்பாய் இருந்தது. கர்த்தர் அதை கேட்டபோது அவருடைய கோபம் மூண்டது. கர்த்தருடைய அக்கினி அவர்களுக்குள்ளே பற்றி எரிந்து பாளையத்தின் கடைசியில் இருந்த சிலரை பட்சித்தது. இப்ப புரியுதா அவன் ஏன் பாளையத்து கடைசியில இருக்கிறவங்களை கொண்டு வந்து காமிச்சான்னு? பாளையத்துல இருக்கிற அத்தனை பேரையும் ஆண்டவருடைய அக்கினி எரிக்கல. கர்த்தருக்கு கோபம் வந்துச்சு இந்த ஜனங்க மேல. ஆனா எல்லாரையும் கொண்டாரா? எல்லாரையும் கொல்லல. பாளையத்தில் இருக்கிற கடைசியில இருக்கிறவங்களை மட்டும்தான் கொண்டார். ஆகவே இந்த கடைசியில் இருக்கிறவங்க எப்படிப்பட்டவங்க? முறையிட்டுட்டே வராங்க. நாங்கள் எங்கன்னா அங்கே இருந்திருப்போமே, சமாதானமாக இருந்திருப்போமே, அவன் எங்களை அடித்தாலும் நாங்கள் எங்கன்னா செங்கல் காசி கொடுத்துட்டு இருப்போமே, நயல் நதியில் எங்களுக்கு மீன் கிடச்சிதே, அது கிடச்சிதே, இது கிடச்சிதே, எங்களுக்கு இதெல்லாம் யார் கொடுப்பா அப்படி சொல்லி ஒரே பெனாத்திட்டே வராங்க. 5வது வசனம் 11:5. நாம் எகிப்திலே கிரயம் இல்லாமல் சாப்பிட்ட மச்சங்களையும் வெள்ளரி காய்களையும் கொம்மட்டி காய்களையும் கீரைகளையும் வெங்காயங்களையும் வெள்ளை பூண்டுகளையும் நினைக்கிறோம். பாத்தீங்களா? அவங்களுக்கு புலம்பல இதுதான். நாங்க எங்கன்னா நிம்மதி அங்க இருந்தா மீன் பிடிச்சி சாப்பிட்டுருப்போம், எங்களுக்கு அங்க வெங்காயம் கிடைச்சது, வெள்ளைப்பூண்டு கிடைச்சது, கீரை விளைஞ்சது, நாங்க விளைச்சி சாப்பிட்டோம், அது கிடைச்சது, இது கிடைச்சது, எங்களுக்கு அப்பம் கிடைச்சது. அவங்க எங்களை கொடுமைப்படுத்தினாலும் நாங்கள் அடிமையா இருந்தாலும் சாப்பாட்டுக்கு எங்களுக்கு குறைவில்லை, சாப்பாட்டுக்கு எங்களுக்கு குறைவில்லை. இப்படி வனாந்திரத்தில் கொண்டு வந்து இங்க எங்க விதைக்க முடியுமா, அறுக்க முடியுமா, இங்க எங்கன்னா ஆறு ஓடுதா, மீன் கிடைக்குமா, இப்படி எல்லாம் புலம்புறாங்க, இப்படி எல்லாம் முறையிடுறாங்க. இந்த முறையிடுறதான சத்தம் கர்த்தருக்கே அருவருப்பா ஆகக்கூடிய அளவுக்கு ஆச்சு. முறையிட்டுட்டே இருக்கிறாங்க வச்சுங்க. யாராவது ஒரு காரியத்தை பிடிக்கல, ஒரு இடத்த பிடிக்கலன்னாக்கா எப்போ பார்த்தாலும் குறை சொல்லிட்டே இருப்பான். நீங்க அவங்ககிட்ட நல்லது பேச போனா கூட எதனா ஒரு குறை சொல்லிட்டே இருப்பாங்க. அதுதான் முறையிடுகிறவர்கள். குறை குறை குறை, எதுல பார்த்தாலும் குறை கண்டுபிடிப்பாங்க, எதுல பார்த்தாலும் குறை சொல்லுவாங்க. இப்படி குறை பண்ணி பிடிக்கிறவங்க அப்படின்னாக்கா அவங்களுக்கு அந்த இடம் பிடிக்கல, அந்த இடம் அவங்களுக்கு பிடிக்கல. இந்த இடத்துல ஏன் கொண்டு வந்தாங்க, இந்த இடத்துல கொண்டு வந்து ஏன் போட்டாங்க, இந்த இடத்துல ஏன் வச்சிருக்காங்க, இப்படி ஏன் நான் மாட்டிக்கிட்டேன், நான் இங்கே எங்கேயோ நல்லா இருந்தோமே, நாங்கள் சமாதானமாக இருந்தோமே, இங்கே வந்து மாட்டிக்கிட்டோமே, இவங்ககிட்ட வந்து மாட்டிக்கிட்டோமே, அங்கே வந்து மாட்டிக்கிட்டோமே அப்படி சொல்லிட்டு ஒரே புலம்பலும் முறையிடுதல் மாத்தார். இவங்க எல்லாமே எங்கே இருக்காங்க? முன்னால் கண்டிப்பாக இருக்க மாட்டாங்க. முறையிடுகிறவர்கள், உங்கள் காதில் முறையிடுகிறவர்கள் பார்த்தீங்கன்னா, உங்கள் சத்தம், அந்த முறையிடுகிற சத்தத்தை நீங்கள் கேட்டீங்கன்னா நீங்களே நினச்சிக்கிங்க, அவங்கெல்லாம் பாளையத்துக்கு முன்னால் இல்லை, அவங்க பாளையத்துக்கு புறம்பே இருக்கிறாங்க. அவங்க மேலே எப்போ கர்த்தருடைய கோபம் பற்றி எரியும்னு தெரியாது, எப்போ கோபம் பற்றி எரியும்னு தெரியாது. அவங்கள ஆண்டவர் அழிச்சிடுவார்.
அவங்க தேவனுக்கு முன்பாக நிற்க முடியாது. இந்த ஜனங்களோடும் கடைசி வரைக்கும் இருக்க முடியாது. வனாந்தரத்துல வரும்போதே அவங்க செத்து போயிட்டாங்க. ஓட்டத்தை தொடங்குறது நல்லது, நான் ஊழியத்துக்கு வந்தது நல்லது. ஆனா அந்த ஊழியத்தை கடைசி வரைக்கும் நின்று செய்யணுமே, ஊழியக்காரர்களோடு நான் சேர்ந்து இருக்கணுமே. நான் பாதியில செத்து போயிட்டா, நான் என்னுடைய ஆயுசு நாட்கள் பரிபூர்ண படத்துக்கு முன்னால செத்து போயிட்டா சாகக்கூடாதே, தப்பாச்சே. கொஞ்சம் பேர் ஆண்டவர் கோபத்தில் அழிச்சாரே. எதனால் அழிச்சார்? அவர் கோபம் வந்து கொள்ளிவாய் சர்ப்பங்கள் அமைச்சார். என்னாக 21:6 கொள்ளிவாய் சர்ப்பங்கள் அமைச்சு அநேகரை கொண்டு போட்டார். ஏன்னா இந்த கொள்ளிவாய் சர்ப்பங்கள் வந்து மணல் பகுதியில் இருக்கும் அதிகமா. இவங்க வந்தது வனாந்தரம் தானே. 21:6 அப்பொழுது கர்த்தர் கொள்ளிவாய் சர்ப்பங்களை ஜனங்களுக்குள்ளே அனுப்பினார். அவைகள் ஜனங்களை கடித்ததினால் இஸ்ரவேலருக்குள்ளே அநேக ஜனங்கள் செத்தார்கள். ஏன் கொள்ளிவாய் சர்ப்பங்களை ஆண்டவர் அனுப்பினார்? மேலுள்ள வசனம். ஜனங்கள் தேவனுக்கும் மோசேக்கும் விரோதமாய் பேசி, நாங்கள் வனாந்தரத்திலே சாகும்படி நீங்கள் எங்களை எகிப்து. பாத்தீங்களா, இவங்க எல்லாம் முறுமுறுக்கிறவங்க. எங்களை ஏன் எகிப்துல இருந்து கொண்டு வந்து, எங்களை ஏன் அங்க இருந்து இங்க மாத்தினீங்க, எங்களை ஏன் அப்படி பண்றீங்க, எங்களை ஏன் அப்படி பண்றீங்க, இருக்கிற இடம் போதும், இப்பொழுது கர்த்தர் என்னை நடத்துகிறாரே என்றதான எண்ணம் இல்லாம பழையதை சிந்திக்கிறவங்க, முன்னால இருக்கிறத பாக்குறவங்க. நாங்க அப்படி இருந்தோமே, நாங்க இப்படி இருந்தோமே, நாங்க அப்படி இருந்தோமே, எங்களை அப்படி வனாந்திரத்தை கொண்டு வந்துட்டாங்களே, ஒன்னில்லாத இடத்துல கொண்டு வந்துட்டாங்களே அப்படி சொல்லி முறையிடுகிறதான அத்தனை பேரும் கொள்ளிவாய் சர்ப்பங்கள் கடிக்கும். அவங்க தான் வனாந்திரத்துல. நாம உள்ள வந்தது பெருசல்ல, நாம் விசுவாசிகளா மாறந்து பெருசல்ல, ஊழியக்காரங்களா மாறந்து பெருசல்ல. நாம இருக்கிற இடம் ஐயோ ஐயோ ஐயோன்னு புலம்பிட்டு இருந்தோம் அப்படின்னாக்கா நாம் பாளையத்துக்கு புறம்பே இருக்கிறோம். அப்ப பாளையத்துக்கு புறம்பே இருந்தா அந்த கொள்ளிவாய் சர்ப்பம்னு சொல்றது என்ன? மணல் பகுதி ரொம்ப ஹீட்டா இருக்கும். அங்க என்ன விதமான பாம்பு இருக்கும் தெரியுமா? ஒரு வித்தியாசமான பாம்பு இருக்கும். அதோடைய மண்டை இவ்வளவு பெருசா இருக்கும். அதோடைய மேடெல்லாம் செதிலா இருக்கும். அதோடைய வால்ல கிளின்னு ஆடிட்டே இருக்கும். உங்களுக்கு தெரியுமா அந்த பாம்பை? அதோடைய வால் மட்டும் கிளின்னு ஆடும். அது உடம்ப என்ன பண்ணும், அப்படியே அசைச்சு மண்ணுக்குள்ள போயிட்டு அந்த மண்ணும் அதுவும் ஒரே மாதிரி இருக்கும். அந்த மண்ணும் அந்த பாம்பும் ஒரே மாதிரி இருக்கும். அதோடைய தலைவுடைய நாக்க மட்டும், மூக்கு, அது கண்ணு, அது மட்டும் மேலே தெரிகிற மாதிரி மிச்ச உடம்பு எல்லாத்தையும் உள்ள தள்ளிடும். அந்த கிளிப்பு இருக்கு பார்த்தீங்களா, அதோடைய வாலில் வெள்ளையா அப்படி அடுக்கடுக்கா இருக்கும். அதில் கிளின்னு சவுண்ட் வரும். அதை மட்டும் மேலே வச்சுட்டு ஏதாவது ஒரு பூச்சோ ஏதாவது தவக்கலையோ இல்லை அது அந்த மணலில் ஓடுகிறதான ஏதாவது இந்த ஓனா மாதிரி பகுதியில் இருக்கிறதான இந்த பூச்சிகளோ ஏதாவது அது என்னமோ புழுன்னு நினைச்சு வந்து பிடிக்கும். அவரை பிடிச்சிடுவார். ஏன்னா பாம்புடைய உடம்பு நிறம் வித்தியாசமும் அந்த கிளின்னு ஆட்டுது பார்த்தீங்களா, அதுடைய நிறம் வித்தியாசமா இருக்கும், வெள்ளையா இருக்கும். அந்த பாம்புங்க தான் அங்கே அதிகமாக இருந்துச்சு. ஆண்டவர் அதை ஏராளமாக கலப்பி விட்டுட்டார். ஏராளமாக நினைச்சு அதை கடிச்ச கொஞ்ச நேரத்தில் செத்துருவாங்க. அந்த பாம்பு கடிச்சு கொஞ்ச நேரத்துக்குள்ள செத்துருவாங்க. அவ்வளோ விஷம் கொடூரமா இருக்கும். கொள்ளிவாய் சர்ப்பங்களை ஆண்டவர் அனுப்பினார். எதுக்காக? முறுமுறுத்துட்டு இருந்தாங்க. அநேகர் செத்து போனாங்க. இப்படி பாளையத்தின் புறம்பே, அதாவது பாளையத்துல கடைசியா இருக்கிறவங்களை காட்டுறது எதுக்கு அப்படி சொன்னா, அந்த முறுமுறுப்பு சத்தம் பிழையும் கேட்கணும். எதுக்காக கேட்கணும்? அவங்க தேவனையும் தூசிக்கிறாங்க, மோசையும் தூசிக்கிறாங்க. தேவனுக்கு விரோதமாகவும் பேசுறாங்க, மோசைக்கு விரோதமாகவும் பேசுறாங்க. அப்போ பிழையும் கடவுள் பயம் உள்ளவன், கடவுள் பக்தி உள்ளவன். இந்த ஜனங்க கடவுளையே திட்டுறாங்களே, ஏன் எங்களை கடவுள் இப்படி பண்ணார், எதுக்காக கடவுள் இப்படி பண்ணார் அப்படி சொல்லி கடவுளை திட்டுறாங்களே, இவங்களை விட்டு வைக்கலாமா? சபிக்கணுன்ற எண்ணம் அவனுக்கு உதயமாகணும், சபிக்கணுன்ற எண்ணம் அவனுக்கு வரணும். அதுக்காகத்தான் அந்த பாலாக்கு தந்திரமா அவனை கொண்டு போய் பாளையத்தில் கடைசியில் இருக்கிறவங்க காமிச்சான். அப்போ அவன் சிந்தை எப்படி பாருங்க, முன்னால் இருக்கிறவங்க காமிச்சா இவன் சபிக்க மாட்டான், ஏன்னா முன்னால பக்தி உள்ளவங்க இருக்கிறாங்க. காலையத்தின் கடைசியில தான் இப்படிப்பட்ட ஆட்கள் இருக்கிறாங்க, கடைசியில பார் அப்படி சொன்னான். சரி, 7 காளைகளையும் 7 ஆட்டுக்கடாக்களையும் வச்சு 7 பலிபீடம் கட்டுறான்னா அந்த மலை மேல கட்டினாங்க. இப்ப 23வது அதிகாரத்துக்குள்ள வந்துருங்க. ஏன்னா அதுல தான் இப்ப நான் சொல்ல போறதான சகல காரியமும் இருக்கும்.
இப்போ அவன் 7 பலிபீடத்தையும் 7 காளைகளையும் 7 கடாக்களையும் கொண்டு வந்துட்டான். பலி செலுத்தினான். 7 காளைகளையும் பலி செலுத்திட்டான். பலி செலுத்திட்டு பாலாக்கட்ட சொல்றான், நீ இங்க இரும், நான் போய் தேவன் என்னோடு என்ன பேசுகிறார், என்னோடு என்ன இடைப்படுகிறார், எனக்கு என்ன சொல்லி தருகிறார், நான் போய் கேட்டுட்டு வரேன். ஒருவேளை கர்த்தர் என்னை சந்திக்க வேண்டியதா இருக்கும், ஏன்னா பலி செலுத்தி இருக்கமே, அதனால சந்திக்க வேண்டியதா இருக்கும்னு போயிட்டான். அவன் போகும்போது கர்த்தர் அவனை சந்தித்தார். அவன் சொல்றான், ஆண்டவரே, நான் 7 பலிபீடம் கட்டி 7 காளைகளையும் 7 கடாக்களையும் பலி செலுத்தினேன் அப்படி சொன்னான். ஆண்டவர் சொன்னார், ஆமா, நான் அங்கீகரித்தேன், அதனால தான் அவனை சந்திக்க வந்தேன் அப்படி சொல்லிட்டு, இப்போ அவன் சொல்றான், என்ன அந்த தேசத்துலேருந்து ஆண்டவர் அவன் வரப்பண்ணா, ஏதோ ஒரு கூட்டம் வந்திருக்குது, அவங்கள சபிக்கிறதுக்காக, யாக்கோபை சபிக்கிறதுக்காக, இஸ்ரவேலை சபிக்கிறதுக்காக என்னை அவன் என்ன செய்தான், எருமோன்லேருந்து வர வச்சான், நான் வந்திருக்கிறேன் அப்படி சொல்லி கூப்பிட்றான். அப்போ ஆண்டவர் அவனுக்கு சில வார்த்தைகளை சொன்னார். நீ போய் பாலாக்குக்கு சொல்ல வேண்டியது என்னவென்றால் அப்படி சொல்லி அமுச்சிட்டார். இப்போ அவன் 7வது வசனத்திலேருந்து ஆரம்பிக்கிறான். பாலாக்கட்டை வந்துட்டான். அவன் பலிபீடத்தாண்ட நிற்கிறான். பாலாக்கட்டை வந்துட்டான். பாலாக்கட்டை வந்து சொல்றான், தேவன் சபிக்காதவர்களை நான் எப்படி சபிப்பது? இப்போ பாலா கொண்டு வந்த முக்கியமான காரணம் என்ன, இந்த ஜனங்கள் சபிக்கப்படணும். ஏன்னா கர்த்தருடைய ஆசீர்வாதத்தில் தான் இவங்க இப்படி இருக்கிறாங்க. இவங்களை சபிச்சிட்டா, சபிக்கப்பட்ட இடத்துல கடவுள் இருக்க மாட்டார். அதனால கடவுள் இவங்களை விட்டு விலகி போயிடுவார். இவங்களை ஈஸியாக நம்ம அடிச்சிடலாம். இவங்களுடைய பாதுகாப்பே கடவுள் தான். அதனால இவங்க இவ்வளோ ஆசீர்வாதமாக இருக்கிறாங்களே, இந்த ஆசீர்வாதம் இவங்களை விட்டு நீங்கணும், அதுக்கு தான் சாபத்தை கொடுக்க சொல்கிறேன். அப்போ பிழையும் சொல்ற வார்த்தை என்ன, படிங்க 7வது வசனம். அப்பொழுது அவன் தன் வாக்கியத்தை எடுத்துரைத்து, மோவாபின் ராஜாவாகிய பாலாக் என்னை கிழக்கு மலையில் உள்ள ஆராமிலிருந்து வரவழைத்து, நீ வந்து எனக்காக யாக்கோபை சபிக்க வேண்டும், நீ வந்து இஸ்ரவேலை வெறுத்துவிட வேண்டும் என்று சொன்னான். இவனை ஆராம்ல இருந்து வர வச்சிருக்கலாம். வெறுக்கணும் நீ, அவங்கள சபிக்கணும் நீ அப்படி சொல்லிதான் இவனை வர சொன்னான். இப்ப ஆண்டவர் என்ன சொல்றார், நான் வெறுக்காதவனை, நான் சபிக்காதவனை நீ எப்படி சபிக்க முடியும் அப்படி கேட்கிறார் ஆண்டவர். படிமா. தேவன் சபிக்காதவனை நான் சபிப்பது எப்படி? அவன் எப்படி சொல்றான் பார்த்தீங்களா? தேவன் ஒரு மனிதனை சபிக்கலன்னா எந்த மனுஷனாலையும் அவனை சபிக்க முடியாது. நல்லா புரிஞ்சுங்க, கிறிஸ்தவர்களுக்கு சாபம் இருக்குதா? யாராவது சபிச்சா நம்மளுக்கு பலிக்குமா? இதுதான் அநேகருடைய கேள்வி. பக்கத்து வீட்டுக்காரன் சபிச்சுட்டா கூட நம்மளுக்கு மனசு கஷ்டமா போயிடும். ஊழியக்காரங்க நீங்க நாசமா போயிடுவீங்கன்னு சொல்லிட்டா சபிச்சிட்டாரு சொல்லுவாங்க. ஊழியக்காரன் சபிச்சா பலிக்குமா? இன்னைக்கு இதெல்லாம் டீட்டெயிலாக நீங்க தெரிஞ்சுப்பீங்க. தேவன் சபிக்காதவனை நான் எப்படி சபிப்பது? அப்ப பிழையும் எவ்வளவு தான் கர்த்தருடைய தீர்க்கதரிசியா இருந்தாலும் அவனால தேவன் சபிக்கலன்னா சபிக்க முடியாது. மனுஷன் சபிக்கிறதான சாபம் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு முதலாவது போய் சேர முடியாது. அவங்க சபிக்கப்பட்டு போறாங்கன்னா தேவனே சபிச்சாதான், தேவன் சபிச்சாதான் அவங்க சபிக்க முடியுமே தவிர ஒரு சாதாரணமான ஒரு ஆள் வந்து யாரையும் சபிச்சிட முடியாது. அவன் சொல்றான், தேவன் சபிக்காதவர்களை நான் எப்படிங்க சபிக்க முடியும்? நான் பெரிய ஆள் தான், நான் ஊழியக்காரன் தான், ஆண்டவர் என்கிட்ட பேசுறாரு, கர்த்தர் பேசக்கூடிய அளவுக்கு நான் மேன்மை உள்ளவன் தான். நான் சொன்னா நடக்கும், உண்மைதான். எது செய்தாலும் நடக்கும். ஜபிச்சா அதுக்கு பதில் கிடைக்கும், எல்லாத்துக்கும் கிடைக்கும், எல்லாம் செய்யும். ஆனா சபிக்கிறதுக்கு தேவன் என்னை அனுமதிக்கல. தேவன் என்னை சபிக்க சொல்லலை. சாபம் வர முடியாது. தேவன் அவங்கள சபிக்கலையே, நான் இப்படி சபிக்க முடியும்? ரெண்டாவது, தேவன் அவங்கள வெறுக்கலையே. முறுமுறுக்கிறவங்க தான், பாளையத்துக்கு பின்னால் இருக்கிறவங்க முறுமுறுக்கிறவங்க தான், முறுமுறுத்து தான் இருக்கிறாங்க. அது கர்த்தருடைய சத்தத்தை கூட கேட்குது. எனக்கும் கேட்டுச்சு, முறுமுறுக்கிற சத்தம் எனக்கும் கேட்டுச்சு. ஆனா முறுமுறுக்கிறாங்கன்னு சொல்லி அவங்கள ஆண்டவர் வெறுக்கலையே. முறுமுறுக்கிறவங்களே அவர் நேசிச்சு அவங்க ஜனங்களோட தானே வச்சிருக்கிறார். அப்போ அவரே சேர்த்து வச்சிருக்கும் போது நான் எப்படி வெறுக்க முடியும்? நான் எப்படி அவங்கள வெறுக்க முடியும்? கர்த்தர் வெறுக்கலையா அவங்கள? இந்த வார்த்தையெல்லாம் நீங்க ரொம்ப ஆழமா சிந்திச்சு பாருங்க. தேவன் உங்க பகுதியில எந்த அளவுக்கு எப்படி இருக்கிறாருன்னு நீங்க புரிஞ்சுப்பீங்க. உண்மை அதுதான். தேவன் நம்மளை சபிக்கல, நாம சரியில்லை,
கர்த்தருக்கு கோபம் உண்டாக்கக்கூடிய அளவுக்கு சில நேரங்களில் அவண்டவரே அக்னி அனுப்பி நம்மளை கொல்ல பார்க்குறார். அப்படி செத்து இருக்கிறாங்க. ஆனால் கூட சில நேரத்தில் தேவன் நம்மளை வெறுக்க மாட்டாரே. முழுமையாக இந்த ஜனங்க எனக்கு வேண்டான்னு சொல்லலையே. எல்லாருக்குள்ளேயும் முறுமுறுப்பு இருக்கத்தான் செய்யுது. ஆனாலும் கர்த்தர் என்னை நேசிக்கிறார். அவர் என்னை சபிக்க மாட்டார், அவர் என்னை வெறுக்க மாட்டார். எப்படி இருக்கும் பிரியமானவர்களே? இப்போ கர்த்தர் நம்மளை சபித்தா மட்டும்தான் நமக்கு சாபம் வரும். இப்போ நான் உங்களை சபிக்கிற இயேசுவின் நாமத்தில்னு வைங்க, அது உங்களுக்கு பலிக்குமா? கண்டிப்பாக பலிக்காது. நான் வாயில தான் சொல்லணும், வாயில தான் சொல்ல முடியும். உங்களுக்கு அந்த சாபம் வரவே வராது. எந்த ஊழியக்காரங்க உங்களை சபித்தாலும் நீங்கள் தைரியமாக இருங்க. என்னன்னா ஊழியக்கார பலிப்படத்திலிருந்து இப்படி சொல்கிறாரு, அந்த மனசு கஷ்டம்தான் உங்களுக்கு வரும். இப்படி சொல்லிட்டாங்களேன்ற மன உளைச்சல் வருமே தவிர அந்த சாபம் உங்களுக்கு வராது. அதை புரிஞ்சுக்கும். அந்த சாபம் உங்களுக்கு வரவே வராது. எந்த ஊழியக்காரங்க சொல்லி சபிச்சாலும் வராது. ஏன்னா தேவன் உங்களை சபிக்கலையே, தேவன் உங்களை சபிக்கலை. இப்போ நாம் சில காரியங்களை சொல்கிறோம் உங்களுக்கு. ரோமருடைய புஸ்தகம் 12வது அதிகாரம் 14வது வசனத்தை வாசிங்க. உங்களை துன்பப்படுத்துகிறவர்களை ஆசீர்வதியுங்கள், ஆசீர்வதிக்க வேண்டியதே அன்றி சபியாதிருங்கள். உங்களை யாராவது துன்பப்படுத்தினாலும், உங்களுக்கு யாராவது விரோதமா செய்துகிட்டே இருந்தாலும் அவங்களை என்ன செய்? நீ முதலாவது ஆசீர்வதி. நீங்க சபிக்காதீங்க அப்படின்னு நீங்க சொல்லியிருக்குது. அப்ப நீங்க சபிக்காதீங்கன்னு சொன்ன காரணம், நீங்க சபிச்சா நடந்துருமா? நீங்க சபிச்சா நடந்துருமா? நடக்காது. நீங்க சபிச்சா நடக்காது. ஆனா அவங்க என்னை சபிச்சிட்டானே, என்னை சபிச்சிட்டானே, என்னை சபிச்சிட்டானேன்றதான அந்த இருதயத்தில் இருக்கிற பாதிப்பு உறுத்திக்கிட்டே இருக்கும். அல்லேலூயா. நீங்க ரொம்ப கவனமா கேளுங்க. இந்த மெசேஜே உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். சபிச்சிட்டாங்களே, நம்மளை சபிச்சிட்டாங்களேன்றதான இருதயத்தில் பாதிப்பு இருக்குமே தவிர அந்த சாபம் உங்களுக்கு வரவே வராது. அதுதான், அதுக்கு தான் சொல்றாங்க, ஒரு ஆளை வார்த்தையினால துக்கப்படுத்திடாத, வார்த்தையினால துக்கப்படுத்திடாத. கண்டிச்சு உணர்த்தலாம், தப்பு கிடையாது. வசனத்தை எடுத்து கண்டிச்சு உணர்த்து. நீங்க எப்படி இருந்தா நரகத்துக்கு போயிடுவீங்கன்னு சொல்லு, தப்பே கிடையாது. பயந்து அவங்க ஆண்டவர் பக்கம் திரும்புவாங்க, ஆண்டவர் பக்கம் திரும்புவாங்க. அதுக்காக நம்ம சில காரியங்களை சொல்லலாம். எந்த நேரமும் ஆசீர்வதிப்பாய், ஆசீர்வதிப்பாய், நீ ஆசீர்வாதமா இருப்பாய், நீ ஆசீர்வாதமா இருப்பான்னா அவன் பாட்டிலோட இருப்பான். 24 மணி நேரமும் குடிகாரனா இருப்பான். நீ ஆசீர்வதிக்கப்படுவாய், ஆசீர்வதிக்கப்படுவாய்னாக்கா அவன் பரவாயில்லையே, நம்ம குடிச்சிட்டு இருந்தா கூட கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கதான் செய்வார் போல இருக்கு. நம்ம குடிச்சுக்கிட்டே இருப்போம், அவன் குடிய விடமாட்டான், குடிய விடமாட்டான். தாறுமாறான விபச்சாரக்காரன் இருக்கிறான் வைங்க, நீ ஆசீர்வதிக்கப்படுவாய், ஆசீர்வதிக்கப்படுவாய், ஆசீர்வதிக்கப்படுவாய்னாக்கா பரவாயில்ல, நம்ம விபச்சாரம் பண்ணி கொள்ளடிச்சாலும் கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கத்தான் செய்கிறார். அதனால நம்ம இதை விட வேணாம், அதை அப்படியே தொடருவோம், நமக்கு தான் ஆசீர்வாதம் வருதே அப்படி சொல்லிட்டு உட்காந்துருப்பாங்களே. அதுலேருந்து மனம் திரும்பி வெளியே வர மாட்டாங்களே. அப்போ கடிந்து கொண்டு புத்தி சொல்லு. எதுக்காக கர்த்தர் சில பேரை காலி பண்ணுறாரு? எதுக்காக மரணத்துக்குள்ளே கொண்டு போகிறார்? மற்றவங்களுக்கு பயம் உண்டாக்குறதுக்கு தான். அதனால் அவங்க சபிக்கப்பட்டவங்கள, செத்துவங்களாம் சபிக்கப்பட்டவங்கள. உங்களுக்கு திடீர்னு செத்து போயிட்டோம், நான் ஆண்டவர் கோபத்தில் என்னை அடிச்சிட்டார், என் கெதி என்ன? இப்போ உங்களுக்கு அதையும் நான் சொல்லித்தரேன், அதுவும் உங்களுக்கு புரிஞ்சிடும். திடீர்னு நான் செத்துட்டேயா, நான் ஊழியக்காரன், போயிட்டே இருக்கலாம், ஆக்சிடென்ட் ஆகி செத்துட்டேன், என் வயசு பூர்ணப்படலை, கொஞ்ச நாள் கூட இருந்து ஊழியம் செய்திருக்கலாமே, அன்னைக்கு அவர் போலன்னா இறந்துட்டாரு. அப்படி அகாலமான மரணங்கள் அடிக்குதே. அப்படி பார்த்தா இந்த கொல்லிவாய் சர்ப்பங்கள் எல்லாம் இந்த இஸ்ரவேல் ஜனங்களை தானே கொத்தி சாவடிச்சுது. தேவன் தானே அவங்களை அனுப்பினார். அவங்களாம் நரகத்துக்கு போயிட்டாங்களா? அவங்களாம் நரகத்துக்கு போனாங்களா? அதுக்கு ஆதாரம் இருக்கா? சில விஷயங்களை நீங்கள் புரிஞ்சுக்கணும் இன்னைக்கு. அப்போ தெளிவாகிடுவீங்க. மரணம்னா என்னன்னு உங்களுக்கு நான் இன்னும் கொஞ்ச நேரத்தில் சொல்லித்தரேன், இதிலே இருக்கு. ஆகவே நம்ம யாரையாவது சபிக்கும் போது அவங்க கஷ்டப்படுவாங்களே தவிர, வேதனைப்படுவாங்களே தவிர நம்முடைய சாபம் அங்கே போகாது. அப்போ உங்களை துன்பப்படுத்துறவங்களை நீங்கள் ஆசீர்வதிச்சு பாருங்க. சரி, நீங்கள் நல்லா இருங்க, நீங்கள் போங்க, நல்லா இருங்க அப்படி சொல்லி பாருங்க, அவங்களுடைய மனது மாறும். அதுக்கு தான் அவன் சொல்கிறான், நம்ம இவ்வளோ பண்ணுறோம், நம்மளுக்காக ஜெபிக்கிறாங்களே. ஒன்றும் இல்லை, நான் சென்னையில் இருக்கும்போது, விசுவாசியாக இருக்கும்போது, மதுராந்தகம் எங்கள் மாமா வீடு இருக்குது.
நான் அங்கே எக்மூர்லேருந்து அங்கே போவேன். அப்போது அவங்கெல்லாம் ரட்சிக்கப்படலை. அதில் ஒரு 4 பிள்ளைங்க இருந்துச்சு. அதில் நான் ஆண்டவரை பற்றி தான் இப்பவும் சொல்லிகிட்டு இருப்பேன். அதில் ஒரு பிள்ளை என்ன பண்ணுச்சு, கடவுள் மேலே ரொம்ப பக்தி ஆயிடுச்சு. அருந்ததி அவள் பேர். அப்போது அது ஜபிக்க ஆரம்பிக்கும். டெய்லியும் போய் மாடி மேலே ஜபிச்சுட்டே அழுது ஜபிக்கும். டெய்லியும் அவங்க அப்பா பார்த்துட்டே இருந்தார். இவன் பைத்தியம் முடிச்ச மாதிரி பண்ணுறாள் அப்படி சொல்லிட்டு ஒரு நாள் குச்சி எடுத்துகிட்டு போயிட்டார். குச்சி எடுத்துகிட்டு போய் அடிக்கிறதுக்காக கை ஓங்கினார். அவள் வாயிலேருந்து புறப்படுற வார்த்தை, ஆண்டவரே எங்கள் அப்பா கை காலெல்லாம் நல்லா இருக்கணும், எங்கள் அப்பா உடம்பு நல்லா இருக்கணும், எங்கள் அப்பாவுக்கு வியாதி வரக்கூடாது, எங்கள் வீட்டில் யாருக்கும் வியாதி வரக்கூடாது, எங்கள் அப்பாவை பாதுகாத்துக்கோ, எங்கள் அப்பா வேலைக்கு போகிறாரு வராரு, போக்குவரத்தில் பாதுகாத்து, இந்த மாதிரி வார்த்தை சொல்லிட்டு இருக்கிறாள். அடிக்க போனவருக்கு அப்படியே ஸ்டென்னாகி நின்றுட்டு வந்து செவுத்துல உட்காந்துட்டார். மாடி மேலே சின்ன சவுறு கட்டியிருப்பாங்களே 3 அடி சவுறு, அதில் உட்காந்துட்டார். அவள் ஜோம் பண்ணுற வரைக்கும் உட்காந்துட்டே இருந்தார். அதுக்கப்புறமா அவருக்கு ஒன்று கண்ணில் தண்ணி வந்துடுச்சு. அவள் பண்ணுற ஒவ்வொரு வார்த்தையும் அவளுடைய இருதயத்தை உடைச்சிருச்சு. நான் 2 வாரம் கழித்து போகும்போது அவர் என்கிட்ட புருஷத்தை நான் அவளை அடிக்க போனேன், அவள் இந்த மாதிரி சொல்கிறா, எனக்கு என்ன படுத்துன்னு தெரியல, நான் வந்து உட்காந்துட்டேன், நான் அழுதேன். அப்புறம் அவள் ஜெபம் முடிகிற வரைக்கும் நாங்கள் உட்காந்துட்டு அவளை கூப்பிட்டு வந்தேன். அப்புறம் டெய்லியும் போய் நீ ஜெபம் பண்ணுன்னு நான் சொன்னேன். அப்போது பாருங்கள், நம்ம மேலே விரோதமாக இருந்தாலும் நமக்கு அகெயின்ஸ்டாக இருந்தாலும் நீங்கள் பண்ணுற காரியங்கள் அவங்களுடைய இருதயத்தை மாற்றும். அதுக்கு தான் அவன் சொல்கிறான், உங்களை சபிக்கிறவர்களை, உங்களை துன்பப்படுத்துறவங்களை நீங்கள் சபிக்காதீங்க, ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிங்க, சபிக்கக்கூடாது. அப்படின்னா நீங்கள் சபிச்சவங்க சாபம் பலிக்காது. அதனால் எதுக்கு சபிக்கணும்? நம்ம கோபத்தில் அவங்கள திட்டுறதானே செய்வோம். திட்டுறதுக்கு பதிலாக நீங்கள் நல்லா இருங்க, உங்களுக்காக நான் ஜெபம் பண்ணுறேன்னு சொல்லி பாருங்கள், அவங்களுடைய சூழ்நிலையே மாறும். 2வது மத்தேயுடைய புஸ்தகம் 5வது அதிகாரம் 44வது வசனம் வாசிங்க. மத்தேயு 5:44. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். இந்த வசனத்தை நீங்க வீட்டுல போய் திருப்பி 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 படிச்சு பாருங்க, நிறைய விஷயங்கள் புரிஞ்சுப்பீங்க. இயேசு கிறிஸ்து ஜனங்களை பார்த்து சொன்ன உபதேசம் இதெல்லாம் மலை உபதேசம். மலையில் அவர் ரொம்ப விசேஷமான காரியங்களை சொன்னார். மலை பிரசங்கன்றது நிறைய பேருக்கு பிடிக்கும். காந்தி அடிகள் கூட மலை பிரசங்கத்தை ரொம்ப விரும்பி படிப்பேன் அப்படி சொல்லியிருக்கார். நிறைய பேர் இந்த மலை பிரசங்கத்தை பிடிக்கும். காரணம் என்ன? அவர் அங்கே நிறைய விஷயங்களை மனுஷனுடைய சுபாவம் மாறுறதுக்காக சொல்லி கொடுத்துருக்கிறார். அதில் ஒன்று தான், உங்களை சபிக்கிறவர்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. யாரையும் நீங்கள் சபிச்சிடாதீங்க. உங்களை துன்பப்படுத்தவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. உங்களை சபிக்கிறவர்களை நீங்கள் ஆசீர்வதிங்க. உங்களை வேதனைப்படுத்துறவங்களை துன்பப்படுத்துறவங்களுக்கு நீங்கள் உதவி செய்யுங்க. நம்மளால் முடியுமா? மனசு வருமா? நம்மளுடைய சத்துருக்களை நம்மளால் சிநேகிக்க முடியுமா? நாம் அவங்கள சிநேகிக்கிறதுக்கு நாம் அவங்கள சத்துருக்களை தான் நினைக்கிறோம். ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன வார்த்தை சொன்னாவே நம்ம புலம்புறோமே. காரியம் நல்லா புரிஞ்சுங்க. இப்போ என் கூட ஒருத்தர் பேசுகிறாங்க, ஒரு பிள்ளையோ இல்லை ஒரு லேடியோ பேசுகிறாங்க அப்படின்னாக்கா, தூரத்துலேருந்து பார்க்குற உனக்கு அவங்க மேலே சந்தேகம் வந்துடுச்சு. பிரதர்கிட்ட இவ்வளோ நேரம் பேசிட்டு இருக்கிறா, என்னத்தை பேசுவா? அவங்களுடைய வீட்டில் இருக்கிற காரியத்தையும் துக்கத்தையும் என்கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க வைங்க. தூரத்தில் இருக்கிற உனக்கு அது என்ன நடக்குதுன்னு தெரியாது. நான் கேட்டுட்ருக்கிறேன். அடிக்கடிக்கு பிரதர்கிட்ட போய் பேச, அடிக்கடிக்கு இவளுக்குன்னா வேலை இருக்குது அப்படி சொல்லி பேசுகிறாங்க. அப்படி சொன்னால் கேட்குற எனக்கும் அந்த மாதிரி இச்சையான பாவங்கள் இருக்காது. பேசுகிற அவங்களுக்கும் அவங்க துக்கத்தை வந்து என்கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இது தூரத்துலேருந்து பார்க்குற பற்றியா, உனக்கு தான் இந்த இச்சை கொடூரமாக இருக்கும். திருடனுக்கு தான் அடுத்தவனை பார்த்தோன்னே, ஏய் நம்ம தான் திருடன், இவனும் திருடிடுவானோ அப்படின்ற எண்ணம் வரும். நான் உங்களுக்கு நிரூபிக்கிறேன். வந்தான் யாருக்குள்ளோ தாறுமாறான காரியங்கள் இருக்குதோ, ஊழியக்காரங்களே வித்தியாசமாக பார்க்குற எண்ணங்கள் இருக்குதோ, அவங்களுக்கு வந்து இச்சை பெருகி போயிருக்கும். அவங்க இச்சையில் ஊறி போயிருப்பாங்க. இந்த வலு சர்பத்தை பார்த்து ஆண்டவர் ஒரு சாபம் கொடுத்தாரு தெரியுமா? நீ வயிற்றுனால நகர்ந்து உயிரோடு இருக்கும் நாள் வரையிலும் மண்ணை நக்குவான். அப்படின்னா என்ன அர்த்தம்? எழும்பி நிற்க முடியாது, நிமிர முடியாது, பாவத்திலே ஊர்ந்து போயிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி ஆட்கள் பாவத்தில் ஊர்ந்து போயிட்டு இருப்பாங்க. யாரை பார்த்தாலும் அவங்களுக்கு இச்சையில் சந்தேகம் உண்டாகும். ஒரு சின்ன பிள்ளைகிட்ட பேசினாலும்
பெரியவங்க கிட்ட பேசினாலும் அவங்களுக்கு அந்த பாவ கண்ணு மட்டும்தான் தெரியும். இயேசு ஒரு வீட்டில் வந்திருக்கிறார். இயேசு ஒரு வீட்டில் வந்திருக்கிறார். சுற்றி நீதிமான்களும் பரிசேயங்களும் ஆயக்காரங்களும் இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் ஒரு பாவியான ஸ்திரீ வந்துட்டான். வந்து என்ன பண்ணா, அழுது பாதத்தை கண்ணீரினால நினைச்சா, மயிரினால தொடச்சா, ஓயாமல் முத்தம் கொடுத்தா. இப்ப தூரமா வீட்டுக்கு கூப்பிட்டா பார்த்தீங்களா, சீமோன் அவன் ஒரு பரிசேயன், சகல சத்தியமா அவனுக்கு தெரியும். அவன் யோசிக்கிறான், இவர் ஒரு தீர்க்கதரிசினா, இவர் ஒரு ஊழியக்காரனா, இவர் ஒரு பரிசுத்தவான்னா. அவ பார் வந்து காலில் அப்படி தொட்டு புடுத்துக்கிட்டு இத்தனை வாட்டி முத்தம் கொடுத்துட்டு இருக்கிறான். இவன்லாம் ஒரு தீர்க்கதரிசி? அவன் ஒரு விபச்சாரி. நல்ல பொம்பளையா இருந்தாலும் பரவாயில்ல, அவன் ஒரு விபச்சாரி. அவன் எல்லா மனுஷங்கள்ட்டையும் போயிட்டு வந்தவன். தேவன் அவளுடைய பாவ ஜீவியத்திலேருந்து வெளியே கொண்டு வரணும்னு பார்க்குறாரு. அவள் தன் பாவத்திலேருந்து வெளியே வரணும், அந்த பாவக்கட்டிலேருந்து வெளியே வரணும்னு பார்க்குறா. இவங்க 2 பேருக்கும் இந்த சிந்தை இருக்கும்போது 3வது ஆள் தூரத்துலேருந்து பார்க்குறவன் எப்படி சிந்திக்கிறான் பாருங்க. அப்போ ஆண்டவர் சொல்ல, சீமோனு நீ ஏன்டா இப்படி சிந்திக்கிற? உனக்குள்ள இருக்குது, அதனால நீ சிந்திக்கிற. அவனுக்கு அந்த ஆவி இருந்துச்சு. இந்த சபையில் இருக்கிற விசுவாசிகள் கூட சரிதான். ஒருத்தரை பற்றி ஒருத்தர்கிட்ட நீ வித்தியாசமா பேசுற, நீ கண்ணும் மூக்கம் காதம் வச்சு பேசுற அப்படின்னா உனக்குள்ள அந்த ஆவி முழுக்க இருக்குது. அதனால நீ உனக்கு அழக முடியாம மற்றவங்களுக்கு பேசுற. அதுக்கு தான் நான் ஊழியக்காரங்கிட்ட கூட பேச மாட்டேன். பேசுகிறத காரணம் இல்லாமல் நான் பேச மாட்டேன். காரணத்தோடு தான் பேசுவேன். ஏதாவது ஒரு காரணம் இருந்தால் தான் பேசணும். சொம்மாங்கிட்டையும் போய் அவங்க நினைக்க மாட்டேன். அது எனக்கு பிடிக்காது. எங்கே நான் வெளியே போனாலும் வர வரைக்கும் ஃபோனும் பண்ண மாட்டேன். எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, எப்படி இருக்கீங்க, அதெல்லாம் கேட்க மாட்டேன். அது எனக்கு பிடிக்காது. நீ ஊழியக்காரன் நல்லா தான் இருப்பேன், கெட்டு போக மாட்டோம். நம்மளை யாரும் கெட்டு போக மாட்டோம். தேவன் அறியாமல் ஒன்றும் நடக்க போகிறது கிடையாது. அதனால் நம்மளை உணரணுமே தவிர மற்றவங்க கிட்ட போயிடாதீங்க. உங்களை துன்பப்படுத்துகிறாங்களா, வேதனைப்படுத்துகிறாங்களா, நீங்கள் ஒரு சில காரியம் செய்யுங்க. முறுமுறுக்காதீங்க. தயவு செய்து முறுமுறுக்காம நீங்கள் என்ன செய்யுங்க, ஆண்டவர் சமூகத்தில் அவங்கள ஜெபிங்க, ஆசீர்வதிங்க. ஆண்டவர் சொல்கிறார், ஒருத்தரையும் சபிச்சிடாது. ஒருத்தரையும் சபிக்க முன்னால் முடியாது. நான் சபிச்சாதான் உன்னால் சபிக்க முடியாது. அதனால் தயவு செய்து சபிச்சிடாத. அவங்களுக்காக ஜெபம் பண்ணு. உங்களை துன்பப்படுத்துறவங்களுக்காக ஜெபம் பண்ணு அப்படி சொன்னாங்க. அதுதான் முக்கியம். யாரையும் நம்ம குறை சொல்லிக்கிட்டோ அதை பண்ணிட்டோ இருக்காதீங்க. தயவு செய்து உங்கள் ஜீவியத்தை பாருங்கள். ஆண்டவரே, நான் கர்த்தருடைய வருகையில் போக முடியுமா? அவங்க போகிறாங்களோ இல்லையோ, நான் போக முடியுமா? நான் சரியாக இருக்கிறேன்னா? எனக்கு மந்தையில் சுத்தமாக இருக்கா? என் கண்களில் சுத்தம் இருக்கா? எனக்கு எல்லா இடத்துலையும் கரெக்டான நிலவரம் இருக்குதா? கர்த்தர் இன்னைக்கு வந்தால் நான் போக முடியுமா? இதை நீ யோசி. அப்போ மற்றவங்கள பார்க்குறதுக்கு உனக்கு நேரமே இருக்காது. உன்னை நீ பார்த்தீங்கன்னா. அதனால தான் உபகாமம் 8வது அதிகாரம் 2வது வசனத்தில் ஆண்டவர் சொல்றார், உன் இருதயத்தில் இருக்கிறதை நீ அறியும்படி, உனக்குள்ள இருக்கிறத முதலாவது நீ அறிந்து கொள். அதனால உன்னை 40 வருஷமாய் வனாந்தரத்தில் நடத்தி வந்தோம். உன்னை பாடுபடுத்தி சிறுமைப்படுத்தின காரணமே அதுக்கு தான் அப்படின்னாரு. உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிறுமைப்படுத்தும்படிக்கும் தம்முடைய கட்டளைகளை நீ கைக்கொள்வாயோ கைக்கொள்ள மாட்டாயோ என்று அவர் உன்னை சோதித்து உன் இருதயத்தில் உள்ளதை நீ அறியும்படிக்கும் உன்னை இந்த 40 வருஷம் அளவும் வனாந்தரத்திலே நடத்தி வந்த எல்லா வழியையும் நினைப்பாயாக. பாத்தீங்களா, இந்த 40 வருஷமாய் உன்னை எதுக்காக நடத்தி வந்தேன்? உன் இருதயத்தில் இருக்கிறத உனக்கு புரிஞ்சிக்க முடியல. நீ யாருன்னே உனக்கு தெரிய மாட்டேங்குது. நீ அடுத்தவங்களை குறை சொல்லிட்டு தெரியுற, அடுத்தவங்கள தப்பா பேசுற. முதலாவது உன்னை நீ யாருன்னு பாரு. அப்ப அடுத்தவங்களை நீ பேசுறதுக்கு வரவே மாட்டேன். ஏன்னா உனக்குள்ளேயே சரியில்லை, 1000 குறைய வச்சிருக்கிற. நீ எப்படி மற்றவங்கள நியாயம் தீர்க்க முடியும்? பிறரை நியாயம் தீர்க்கிற நீயே இவைகளை செய்கிறபடினால் போக்கு சொல்ல உனக்கு இடமில்லை, கர்த்தர் உன்னை தண்டிப்பார் அப்படி சொல்லி வசனம் இருக்கு. அதனால தயவு செய்து உங்கள் இருதயத்தில் இருக்க உணர்த்தணும். நான் உங்களை யாரையும் ஹேட் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்லலை. உங்களை நான் இந்த மாதிரி பாரியத்தை பேசி உங்களை ஊன் பண்ணணும்னு நான் சொல்லலை. நீங்கள் புரிஞ்சிக்கிங்க, உங்களை மாற்றிக்கிங்க, உங்களை நீங்கள் பாருங்கள். நான் இங்கே சபையில் இருக்கிற ஒருத்தரை கூட பார்க்க மாட்டேன். யார் என்ன எப்படி போனாலும் அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. என்னுடைய எண்ணமெல்லாம் என்ன தெரியுமா? நான் எப்படி போகணும், நான் எப்படி பிரசங்கம் பண்ணணும், நான் என்ன வசனத்தை தேடணும். ஒரு சின்ன ஊழியக்காரங்கிட்ட நான் எங்கன்னா பேசினா கூட வீண் கதை நான் பேசவே மாட்டேன். வசனத்தை தான் பேசுவேன். எனக்கு அதுதான் நிரம்பி இருக்கணும். திடீர்னு என்னை ஒரு ஊழியத்தில் போட்டாங்க, ஒரு கூட்டம் எடுன்னு சொன்னாங்க.
நான் என்ன பண்றது? நான் என்ன பண்றது? வசனம் சொல்லணும். எனக்கு ஒரு பிரைசிங்காக இருந்தால் கூட கன்வென்ஷன் முடிஞ்சு அடுத்த நாள் திங்கக்கிழமை 1ஆம் தேதி காலையில் ஒரு பையன் வந்து என்னை எழுப்பினான். அண்ணே நீங்கள் தான் ப்ரைஸிங்கன்றான். தூங்கிட்டு இருக்கிறோன்னு எழுப்பி நான் எழுப்பி மோகால் விட்டு அப்படியே போய் உட்காந்தேன். நான் உட்காரேன், சின்ன பாஸ்டர் வந்து உட்கார்றாரு. பெரிய பாஸ்டர் எனக்கு ப்ரைஸிங் சொன்னார், சின்ன பாஸ்டர் வந்து உட்கார்றாரு. அவர் வச்சுட்டு நம்ம ப்ரைஸிங் நீ எடு அப்படி சொன்னார். நான் அங்கே ஒரு 6 வசனம் எடுத்தேன். மனுஷனுடைய உறுப்புகளுக்குள்ள குறைக்கிறதான காரியங்களை குறித்து சோத்திரம் பண்ணுறதுக்காக 6 பாயிண்ட் எடுத்தேன். அப்போ எனக்கு ஆண்டவர் வார்த்தை கொடுத்துட்டே இருந்தாரு, 1 by 1. அப்போ நான் வித்தியாசமான காரியங்களை பேசி பரிகாசம் பண்ணி மற்றவங்களை குறை சொல்லி அதை பண்ணி இதை பண்ணிட்டே இருந்தீங்கன்னா நான் ஒரு இடத்துல உட்காரும் போது நடக்குமா? இதெல்லாம் வருமா? என்னை வெறிக்கும் என் இருதயத்தில் இருக்கிற பெரிய ஆதங்கம் என்னன்னா, நான் எங்கேயும் தோல்வி அடையக்கூடாது. நான் யாருக்காவது புதுசாக சொல்லிக் கொடுக்கணும். நான் கர்த்தருக்கு எப்படி ஊழியம் செய்யணும், நன்றாய் செய்தாயின்னு சொல்லணும், குட் ஒர்க் அப்படி சொல்லணும் என்னை பார்த்த ஆண்டவர். அதுக்காகத்தான் நான் பாடுபட்டுட்டு இருக்கிறேன். அப்போ என்னை குறித்து நான் ஆராய்வேனா, மற்றவங்களை குறித்து ஆராய்வேனா? என்னை குறித்து ஆராய்றதுக்கு எனக்கு நேரம் சரியில்லையே, எனக்கு நேரம் கிடைக்க மாட்டேந்தே, பைபிள் படிக்க நேரம் கிடைக்க மாட்டேந்தே, இன்னும் நிறைய நான் கற்றுக்கணும்னு ஆசைப்படுறேனே. அப்போ மற்றவங்க காரியத்துக்குள்ள நம்ம போகவே மாட்டோம். இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இந்த உபாகமம் 8:2 எனக்கு அடிக்கடிக்கு ஆண்டவர் என்கிட்ட பேசுவார். உன் இருதயத்தில் இருக்கிறத நீ பாடுறா, அடுத்தவங்களை பார்க்க அப்புறமா போவ அப்படி சொல்லுவார். உன் இருதயத்தில் இருக்கிறத நீ அறிந்து கொள். என்ன நான் புரிஞ்சிக்கணும், முதலாவது என்ன நான் தெரிஞ்சுக்கணும், அடுத்தது தான் அடுத்தவங்ககிட்ட போகணும். அந்த எண்ணங்கள் நமக்கு வெப்பமோ வந்துட்டு இருக்கணும். இந்த வசனத்தை நான் திருப்பி டெய்லியும் படிப்பேன். சில நேரத்தில் எனக்கு வித்தியாசமாக எதனா தோணுதுன்னா உடனே இந்த வசனத்தை திருப்பி வச்சுக்குவேன். உன் இருதயத்தில் இருக்கிறத நீ அறி. அப்புறம் உன்னை நான் சிறுமப்படுத்த வேண்டியது இருக்கும், நான் உன்னை வனாந்தரத்தில் நடத்த வேண்டியது இருக்கும், ஒண்ணுமே இல்லாமல் ஆயிடுவே நீ அப்படி சொல்றார் ஆண்டவர். மறுபடியும் படிங்க அந்த வசனத்தை. உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிறுமைப்படுத்தும்படி, பாத்தீங்களா, உன்னை சிறுமைப்படுத்தும் படிக்கும். தம்முடைய கட்டளைகளை நீ கைக்கொள்வாயோ கைக்கொள்ள மாட்டாயோ என்று அவர் உன்னை சோதித்து உன் இருதயத்தில் உள்ளதை நீ அறியும்படிக்கும் உன்னை இந்த 40 வருஷம் அளவு வனாந்தரத்துல ஒன்னும் இல்லாத இடத்துல நீ வந்துருவ. உனக்கு ஒன்னும் கிடைக்காது, ஜபிப்போம், வார்த்தை இருக்காது, எதனா பேசணும்னு நினைச்ச வார்த்தை வராது. என்னதான் பைபிளை படிச்சாலும் மண்டை குழம்பும், ஒரு வசனம் கூட நம்முடைய மனசுல நிக்காது, என்ன பேசுறதுன்னு தெரியாது. வசனம் பைபிள்ல 1000 கணக்கில் இருக்குது, ஆனா எடுத்து அதோடைய காரியத்தை சொல்லணுமே, அப்படியே ஒன்னெல்லாம் போயிடும். இந்த மாதிரி நிலவரம் நமக்கு வரணுமா? என்னை பொறுத்த வரைக்கும் அது வரக்கூடாது. அதனால என் இருதயத்தில் இருக்கிறத நான் அறிஞ்சு நான் என்னை எப்படி பாதுகாத்துக்கணுமோ அந்த இடத்துக்குள்ளதான் நான் போகணும். ஆகவே மற்றவர்களுடைய காரியத்தில் தயவு செய்து தடை போடாதீங்க. மற்றவர்கள் போனால் ஒருவன் விழுந்தாலும் எழுந்தாலும் அவன் எஜமானுக்கு தானே அவன் கணக்கு கொடுக்கணும். உனக்கா கணக்கு கொடுக்கணும்? இல்லை நான் விழுந்து போனாலும், இல்லை இந்த சிஸ்டருங்க யாருன்னா விழுந்து போனாலும் அவங்க எனக்கு கணக்கு கொடுக்கணுமா, நான் அவங்களுக்கு கணக்கு கொடுக்கணுமா? இல்லை. யார் விழுந்து போனாலும் அது எஜமானுக்கு தான் கணக்கு கொடுக்கணும், அவங்களுக்கு தான் கணக்கு கொடுக்கணுமா தவிர இந்த பூமியில் இருக்கிற ஒரு சென்ட்ரல் பாஸ்டருக்கோ சீஃப் பாஸ்டருக்கோ கணக்கு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒருவன் விழுந்தாலும் எழுந்தாலும் அவன் எஜமானுக்கு அவனுக்கு கணக்கு கொடுக்கணும். கர்த்தர் கேட்பார் கணக்கு, அதுக்கு தான் கணக்கு கொடுக்கணும். அதனால பயந்து நடந்து கொள். அதனால யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம சரியான நிலவரத்தில் இருந்தால் ஒருத்தருக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம பாட்டுன்னு போயிட்டே இருக்கலாம். யார் என்ன சொன்னாலும், உன்னை தாறுமாறாக பேசினாலும், விபச்சாரக்காரன் பேசினாலும், விபச்சாரின்னு பேசினாலும், இப்படி பண்ணுறா அப்படி பண்ணுறா, அந்த மாதிரி செய்கிறேன் இந்த மாதிரி செய்கிறான்னு சொல்லிட்டு போகட்டும், நீ அவங்களுக்காக ஜெபம் பண்ணு. இப்போ மத்தேயு 5வது அதிகாரம் 45வது வசனத்துக்கு வாங்க. இப்படி செய்வதனால் நீங்கள் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவுக்கு புத்திரராய் இருப்பீர்கள். இப்படி நீ செய்தா பரலோகத்தில் இருக்கிற உன் தேவனுக்கு பிள்ளையா நீ மாறுவே. அதுக்கு தான் இங்கே நிறைய பேர் நிறைய விஷயம் நான் வந்த புதுசிலன்னு சொன்னாங்க, இவங்க அப்படி இவங்க இப்படி. நான் அதெல்லாம் ஒன்றும் ஏற்றுக்கல, ஒன்றும் கேட்கவும் இல்லை. காரணம் என்ன தெரியுமா? இந்த வசனங்கள்லாம் என்னை உறுத்திக்கிட்டே இருக்கும். அதனால தான் நான் கண்டும் காணாத மாதிரி ஆண்டவரே நீ பார்க்கறதானே, நீ பார்க்குற நீ வச்சிருக்க சபையில் என்னால் திருத்த முடியுமா, என்னால் மாற்ற முடியுமா? வசனம் தர, நான் அதை சொல்கிறேன். அவங்க மாறினா மாறிக்கிட்டோம், மாறாட்டி போட்டோம், அவங்க ரத்தப்படி என் மேலே வராது. ஒருத்தருடைய ரத்தப்படி இந்த சபையில் என் மேலே வராது. அது எனக்கு பூர்ண நிச்சயம் இருக்கு. ஒருத்தருடைய ரத்தப்படி நான் வாங்க மாட்டேன். நான் சொல்லுவேன், கேட்டால் பார்க்கட்டும், கேட்கலன்னா முடிஞ்சு போச்சு. நான் போய் திருப்பி சொல்லிக்கிட்டே இருக்க மாட்டேன், ஒதுங்கிட்டு தூரமா. ஆகவே நான் பிதாவுக்கு புத்திரனாய் மாறணும், எனக்கு அதான் வேணும்.
எப்படி செய்கிறதுனால் இப்ப 44வது வசனம் படிச்சு அந்த வசனத்தின்படி நீ செய்தினா நீ பிதாவுக்கு புத்திரனா இருப்பே. படி மறுபடியும் 44. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். இப்படி செய்வதனால் நீங்கள் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவுக்கு புத்திரராய் இருப்பீர்கள். இப்படி செய்கிறதுனால் நீங்கள் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவுக்கு புத்திரராய் இருப்பீங்க. அப்படி செய்யல அப்படின்னா யாருக்கு பிள்ளையா நம்ம இருப்போம்? யோவான் 8வது அதிகாரம் 44வது வசனம் வாசிங்க. யோவான் 8வது அதிகாரம் 44வது வசனம். நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசானவனால் உண்டானவர்கள், உங்கள் பிதாவினுடைய இச்சைகளின்படி செய்ய மனதாய் இருக்கிறீர்கள். யாருடைய பிள்ளைங்க? இப்போ யாருடைய பிள்ளைங்க? என்னுடைய பிசாசு எனக்கு தகப்பனா மாறுறான். அப்ப நான் பரமபிதாவுக்கு புத்திரனா பேய்க்கு புத்திரனா? யோசித்து பாருங்க. இப்ப பேய்க்கு புத்திரனா மாறுறதுக்கு அவங்க என்னென்ன செய்யறாங்க? அவன் ஆதி முதற்கொண்டு மனுஷ கொலைபாதகனா இருக்கிறான். சத்தியம் அவனிடத்தில் இல்லாதபடி. முதலாவது சத்தியம் அவனிடத்துல இல்ல. சத்தியம் சொன்ன என்ன? உண்மை. உண்மை உண்மை இல்லை. உண்மை இல்லாதவர்கள் வந்து யாருன்னா பேயுடைய பிள்ளைங்க. அவங்க பிதா பேயா இருப்பான். உண்மையா அவங்களுக்கு பரலோகத்தில் இருக்க பிதா அவங்களுக்கு புத்திரனா இருக்க மாட்டாங்க. சத்தியம் அவங்கள்ட்ட இல்லை. அடுத்தது, அவன் சத்தியத்திலே நிலை நிற்கவில்லை. அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாய் இருக்கிறபடியால் அவன் பொய் பேசும்போது தன் சொந்தத்தில் எடுத்து பேசுகிறான். பொய் பேசும்போது கிரியேட் பண்ணி பேசுவாங்க. அவங்களே எதெல்லாம் யோசித்து கிரியேட் பண்ணி நடந்தது நடக்காது எல்லாத்தையும் சேர்த்து சொல்லிடுவாங்க. அப்ப அவங்களுக்குள்ள என்ன இல்லை? சத்தியத்துல அவங்க நிலைச்சு இல்லை. உண்மையை பேச மாட்டாங்க. ஃபுல்லா பொய் 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 பேசிட்டே இருப்பாங்க. இப்படி பேசுறவங்க யாருக்கு பிள்ளையா மாறுறாங்க? ஆதி முதல் கொண்டு கொலைபாதகனா இருக்கிறான். மற்றவங்களை ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லி வேதனைப்படுத்தி துக்கப்படுத்தி சகோதரனை பகைக்கிறவன் கொலைபாதகன். கொலை செய்து கத்தி எடுத்துட்டு போய் குத்துனா தான் இல்லை. கத்தி எடுத்துட்டு போய் குத்துனா தான் இல்லை. பேச்சே கொலைபாதகம். பேச்சே கொலைபாதகம். நீ சொல்ற வார்த்தை அவங்கள வேதனைப்படுத்திச்சுன்னா கொலை பண்ணிட்டேன்னு அர்த்தம். பகைச்சிட்டியே. பகைக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க? ஒல்லாத பொல்லாத சொல்லுவாங்க, நடக்காத நடந்ததுன்னு சொல்லுவாங்க. இப்படி பண்ணி குத்துனா என்ன ஆகும்? யோசித்து பாருங்க. குத்துனா என்ன ஆகும்? கொலைபாதகரா மாறும். அதனால தான் அந்த வசனம் முடியும் போது அவன் ஆதி முதல் கொண்டு மனுஷ கொலைபாதகன். அவன் ஆதி முதற்கொண்டு மனுஷ கொலைபாதகனாய் இருக்கிறான். சத்தியம் அவனிடத்தில் இல்லாதபடியால் அவன் சத்தியத்திலே நிலை நிற்கவில்லை. பாத்தீங்களா? அவன் ஆதி முதல் கொண்டு மனுஷ கொலைபாதகன். ஆகவே அவன் சுயமாய் சில காரியங்களை செய்துட்டே இருப்பாங்க. இப்படி செய்யறவங்க பேய்க்கு பிள்ளைங்களா இருப்பாங்க. இப்படி செய்யறவங்க அவங்களுடைய பிதா சாத்தானா இருப்பான். அவங்களுக்கு பிதா சாத்தான். ஆனா பிதாவுக்கு புத்திரனா நீ மாறணும் அப்படி சொன்னா இந்த மத்தேயு 5வது அதிகாரம் 44வது வசனத்தை நீ செஞ்சா மட்டும்தான் பிதாவுக்கு புத்திரனா இருப்ப. தைரியமா இருக்கும் உனக்கு. கர்த்தர் வரும்போது நான் அவர் பிள்ளையை எடுத்துக்குவாரே, அவர் பிள்ளையை தான் அவர் எடுப்பாரு. நான் எதுக்கு கவலைப்படணும்? நீ ஜீவிக்கலையோ இந்த மாதிரி நடந்தா போதும். இந்த இடத்துக்குள்ள நீ இருந்தீனா அவருடைய பிள்ளை அவர் எடுத்துட்டு போயிடுவார். படிங்க மறுபடியும் அந்த வசனத்தை. மத்தேயு, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். நல்ல கவனிங்க. நம்முடைய வீட்டுல இருக்கிறதான ரிலேஷன்களுக்கிட்டே நம்ம சில பேர் பேசுறதில்ல. சொந்தக்காரங்க, நம்முடைய விசுவாசி வீட்டாரே, அவங்களே நம்ம வெறுக்கிறோம். விசுவாசிகளுக்குள்ள ஒரு பேச்சு வார்த்தை இல்லாம இருக்குது, அவங்கள நம்ம வெறுக்கிறோம். இங்க நேசிக்க வேண்டிய உங்க சகோதரர்களையே சகோதரிகளையே நீங்க வெறுக்கிறீங்களே, எந்த உலகத்தார சத்துருக்கள் நீங்க போய் நேசிப்பீங்க? யோசித்து பாருங்க. உங்கள் சபைக்குள்ள இருக்கிறவங்களையும் நீங்க வெறுக்கிறீங்க, அவங்கள குற்றம் சாட்டுறீங்க. உலகத்தார உங்களால் நேசிக்க முடியுமா? அப்ப நீங்களே யோசிக்க. உங்க இருதயத்துல கையை வச்சு நான் பிதாவுக்கு புத்திரனா இருப்பேனா? அதனால தான் அவர் சொல்றாரு, இப்படி நீ செய்தாதான். அதனால தான் இப்படி நீங்கள் செய்கிறபடினால். இப்ப 45, இப்படி செய்வதனால் நீங்கள் பரலோகத்தில் பாத்தீங்களா? இப்படி செய்தாதான் நீங்க பரலோகத்துக்கு தேவனுடைய புத்திரரா இருப்பீங்க. செய்யல அப்படி சொன்னா அவர் சொல்வார், இவங்க யாரோ எனக்கு தெரியாது, உங்களை நான் அறியேன், அக்கிரமம் செய்யக்காரரு, என்னை விட்டு அகன்று போங்கள் அப்படி சொல்லிடுவார். அப்படி சொல்லியிருக்காரு. மத்தேயு 7வது அதிகாரம் 22வது வசனம்.
அந்நாளிலே அநேகர் என்னை நோக்கி கர்த்தாவே 23. அப்பொழுது நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை, அக்கிரம செய்கைக்காரரே என்னை விட்டு அகன்று போங்கள் என்று அவர்களுக்கு அவங்க சொல்லுவேன். போய் என்னென்னமோ சொல்றாங்க, ஆண்டவரே பிரசங்கம் பண்ணோம், பேயை துரத்தணும், அற்புதம் அடையாளம் செய்தோம், நான் உங்களுக்கு ஊழியம் செய்தோம், அதை பண்ணோம் இதை பண்ணோம், என்னென்னமோ சொல்றாங்க. ஆண்டவர் சொல்றாங்க, உங்களை நான் ஒரு காலம் அறியேன், உங்களை நான் பார்த்ததே கிடையாதுங்கிட்ட. அது எப்படி இருக்கும்? இவ்வளோ பாடுபட்டமே, இவ்வளோ வேலை செய்தமே, உங்களை நான் ஒரு காலம் அறியேன். அக்கிரமம் செய்கைக்காரது என்னை விட்டு அகணும். நான் சொன்னதை ஒன்று நீ செய்யல, அதான் அக்கிரமம் செய்கைக்காரது. நான் சொன்னதை நீ செய்தான், என் கற்பனையை கை கொண்டு என் வார்த்தையின்படி செய்கிற ஒரு ஆள். அப்படி இல்லைன்னா நீ அதை விட்டுட்டு மாறிட்டுனா அக்கிரமம் செய்கைக்காரர். நீங்கள் நான் சொன்னதை நீங்கள் கேட்கல, என்னை விட்டு அகன்றுப்போம். பெரிய மன்னர்களே, நான் எடுத்த சப்ஜெக்ட் ரொம்ப வித்தியாசமானது. நான் எடுத்த சப்ஜெக்டு ரொம்ப வித்தியாசமானது. உங்கள் வாழ்க்கையை தலைக்கீழ் திருப்பிடும். உங்கள் வாழ்க்கை நிச்சயமாக ஒப்பு கொடுத்தீங்க அப்படி சொன்னால் நாம் எந்த நிலவரத்தில் இருக்கணும். இத்தனை வருஷமாக ஓடிட்டீங்க. இந்த வார்த்தை என்னைய கூட ரொம்ப சிந்திக்க வச்சது. இத்தனை வருஷம் ஊழியக்காரன் ஆகிட்டேன், நான் பிதாவுக்கு புத்திரனா இருப்பேனா? என்னை கேள்வி கேட்டுச்சு இந்த வசனம். நீ இருக்கிறியா? பிதாவுக்கு புத்திரனா நீ இருக்கிறியா? இப்படி செய்கிறதுனால நீ செய்கிறியா? முதலாவது எனக்கு தான் அந்த கேள்வி. அதை தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அப்போ நானா இருந்தாலும் நீங்களா இருக்கட்டும், பிதாவுக்கு புத்திரனா நம்ம இருக்க முடியுமா? இப்படி செய்கிறதினால் ஒருத்தர் நம்மளுக்கு சரியில்லைனா கூட அவங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது, நாம் எப்படி பிதாவுக்கு புத்திரனா இருப்போம்? இப்போ இந்த 45வது அதிகாரத்துல வசனத்துல அப்படி சொல்லிட்டு 46வது வசனம் வாசிங்க. உங்களை சிநேகிக்கிறவர்களே நீங்கள் சிநேகிப்பீர்களானால் உங்களுக்கு பலன் என்ன? உங்களை அன்பா நேசிக்கிறவங்களை நீங்க நேசிச்சா உங்களுக்கு என்ன பலன்? உங்களுக்கு ஒரு பலன், அந்த பூமியோட முடிஞ்சிடும். ஏன்னா அவங்க கூப்பிட்டு உங்களுக்கு மறுபடியும் சாப்பாடு போட்டுருவாங்க. கீழே ஆயக்காரரும் அப்படியே செய்கிறார்கள் அல்லவா? உலகத்தாரும் அப்படித்தானே செய்யறாங்க. உலகத்தாரும் அப்படித்தானே செய்யறாங்க. நீ என் பிள்ளையா இருக்கணும் அப்படின்னா கீழே உங்கள் சகோதரரை மாத்திரம் வாழ்த்துவீர்களானால் நீங்கள் விசேஷித்து செய்கிறது என்ன? ஆயக்காரரும் அப்படி செய்கிறார்கள் அல்லவா? ஆகையால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூரண சர்க்குணராய் இருக்கிறது போல நீங்களும் பூரண சர்க்குணராய் இருக்க கடவீர்கள். பாத்தீங்களா? உங்கள் பரலோகத்தில் இருக்கிற பிதா நல்லவன் மேலையும் துர்மார்க்க மேலையும் மழையை பண்ண வைக்கிறாரு. அவர் இவன் துர்மார்க்க, இவனுக்கு நான் மழை கொடுக்க மாட்டேன் அப்படி சொல்லியா? கீழ்வுள்ள வாசனம். அவர் தீயோர் மேலும் நல்லோர் மேலும் தமது சூரியனை உதிக்க வசனம் சொல்லுங்க. 45வது வசனம். அவர் தீயோர் மேலும் நல்லோர் மேலும் தமது சூரியனை உதிக்க பண்ணி நீதி உள்ளவர்கள் மேலும் அநீதி உள்ளவர்கள் மேலும் மழையை பெய்ய பண்ணுகிறார். உங்களை சிநேகிக்கிறவர்களையே நீங்கள் பாத்தீங்களா? ஆண்டவர் சொல்றாரு, அவர் தீயோர் மேலும் நல்லோர் மேலும் ஒரே மாதிரி வைக்கிறாரு. சன்மார்க்கனையும் துர்மார்க்கனையும் ஒரே தராசில வைக்கிறார். அவருக்கு நல்லவன் கெட்டவன்ற வித்தியாசமே இல்லை, பாகுபாடே இல்லை. அவர் எல்லார் மேலும் தம்முடைய சூரியனை உதிக்க பண்றார். கெட்டவன் மேலாம் சூரியன் உதிக்கப்படலான்னா என்ன ஆகும்? கெட்டவன் மேலாம் காத்து வீசப்படலான்னா என்ன ஆகும்? எல்லாம் பூமியில நல்லவன் கெட்டவன் எல்லாம் கலந்துருக்கிறான். ஆனா தெய்வம் எல்லாரையும் ஒண்ணு போல வச்சிருக்காரே. அப்ப தெய்வத்துடைய மனது உனக்கு ஏன் இல்லை? நீ அவனுக்கு புத்திரராய் மாறணும்னா, நீ தெய்வத்துக்கு பிள்ளையா மாறணும்னா இப்படி செய்கிறதுனால தான் நீ அவர் பிள்ளையா மாறுவேன். நேசி, எல்லாரையும் ஒண்ணு போல நேசி. அந்த இடத்துக்குள்ள வா. அந்த 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 பாகுபாடு இல்லாத இடத்துக்குள்ள வந்துட்டோம் அப்படி சொன்னா நம்ம எங்க மாறுவோம்? யாரையும் சபிக்க மாட்டோம், யாரையும் குறை சொல்ல மாட்டோம். துன்பப்படுத்தினா கூட பரவாயில்ல, அவங்க தெரியாம பண்ணிட்டாங்க, மன்னிச்சிடறேன் போங்க அப்படி சொல்லுவீங்க. அப்படியே சொல்லுவீங்க, தெரியாம பண்ணிட்டாங்க மன்னிச்சிடறேன் போங்க அப்படி சொல்லுவீங்க. உங்களுடைய சுபாவமே மாறிடும். ஏன்னா தேவனுடைய புத்திரர் பரிபூர்ண குணசாலி, சர்க்குணசாலியா இருக்கிறார். அந்த சர்க்குணசாலியா நீ மாறினா தான் அவர் பக்கத்துல போய் அவருடைய சிங்காசனத்துல உட்கார முடியும். அதுக்கு தான் வழியை ஆண்டவர் சொல்லிட்டு போனார், நமக்கு வழியை சொல்லிட்டு போனார். இப்போ இதை முடிப்போம். சாபம், நம்ம யாரையும் சபிக்க கூடாது அப்படி சொல்லிட்டு. இப்போ நம்மளை யாராவது சபிக்கிறாங்கன்னா நம்மளுக்கு கோபம் வரும். சங்கீதம் 109 28வது வசனத்தை வாசிங்க. சங்கீதம் 109 28. அவர்கள் சபித்தாலும் நீர் ஆசீர்வதியும், அவர்கள் எழும்பினாலும் வெட்கப்பட்டு போவார்களாக, உமது அடியேனும் மகிழ கடவன். இப்போ நாம தான் மற்றவங்கள சபிக்க கூடாது. வேற யாருன்னா நம்மளை சபிச்சா, ஊழியக்காரங்க விசுவாசிகளை சபிக்கிறாங்க, விசுவாசிங்க ஊழியக்காரங்களை சபிக்கிறாங்க,
உலகத்தார் நம்மளை சபிக்கிறாங்க, மந்திரவாதிங்க இருக்கிறாங்க, பல பேர் இருக்கிறாங்க. கடவுள் சொல்றதான காரியங்கள் என்ன? இப்போ இந்த சங்கீதக்காரன் சொல்றான், ஆண்டவரே அவர்கள் எங்களை சபிக்கிறாங்க, அந்த சாபம் எங்களுக்கு வராது, ஆனா எங்களுக்கு மனசு கஷ்டமா இருக்கும், அந்த வார்த்தைகளை கேட்கும் போது மனசு கஷ்டமா இருக்கும். அதனால நீர் எங்களை ஆசீர்வதியும். நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தெரியாது. ஒரு கிறிஸ்தவன் வீட்டில் மண்ணை வாரி எரிச்சாங்க, பிள்ளைங்களும் நீயும் நாசமா போயிடுவீங்க அப்படி சொல்லி டாய்லெட்ல இருக்கிறதெல்லாம் கதவுல அடிச்சாங்க. அவங்க கதவை திறந்து வந்து, கர்த்தாவே இதை நீர் பார்த்து கொள்ளும் அப்படி சொன்னாங்க. நான் அப்பெல்லாம் கிறிஸ்தவன் ஆகல. இதை நீர் பார்த்து கொள்ளும் ஆண்டவரே, இந்த சாபம் எங்கள் மேல் வராது அப்படி சொல்லிட்டு உள்ள போயிட்டாங்க. அடுத்த 2 மாசத்துக்குள்ள அவங்க இருந்த அந்த பழைய வீடை இடிச்சு போட்டு கட்டிட்டாங்க. பழைய வீடை இடிச்சு போட்டு ஒரு புது வீடு கட்டினாங்க. வண்டி இல்லாத வண்டி வாங்கினாங்க. பிள்ளைங்களுக்கு வேலை இல்லாமல் வேலை கிடைச்சது கவர்மெண்ட்ல. அவங்களுக்கு ஏதோ ஒரு பண்டு வர வேண்டியது இருந்துச்சு, அந்த பண்டு வந்துச்சு. வசதி மேல வசதி ஆயிட்டே இருந்தாங்க. ஆச்சரியம் தாங்க முடியல அந்த தெருவில் இருக்கிறவங்களுக்கு. என்னையா 2 மாசத்துக்கு முன்னால தான் அப்படி சபிச்சாங்க, வீடை கட்டிட்டாங்க. அவங்க 3-4 மாசத்துக்குள்ள சபிச்சு அடுத்த வாரத்துல வீட்டை இடிக்கிறாங்க கட்டுறதுக்கு. 3 மாசத்துக்குள்ள வீட்டை கட்டிட்டாங்க. பிள்ளைங்களுக்கு வேலை கிடைச்சிருச்சு, அவங்களுக்கு வர வேண்டியதெல்லாம் வந்துடுச்சு, வசதி ஆயிட்டாங்க. யோசித்து பாருங்க. ஒருத்தங்க வெளியிருந்து நம்மளை சபிச்சுட்டாங்க அப்படி சொன்ன உடனே, ஐயோ சபிச்சுட்டாங்களே, நான் நாசமா போயிடுமே, என் பிள்ளைங்க நாசமா வரத்தலையே கத்தலையே. இவன் என்ன சொல்றான்? அவர்கள் என்னை சபிக்கிறாங்க, சபிக்கட்டும், நீர் என்னை ஆசீர்வதியும். மறுபடியும் படி அந்த வசனத்தை. அவர்கள் சபித்தாலும் நீர் ஆசீர்வதியும். அவர்கள் சபிக்கட்டும், அவர்களுக்கு ஒன்றும் தெரியாது, நான் யாருன்னு அவங்களுக்கு தெரியாது, நாங்க எப்படிப்பட்டவங்க அவங்களுக்கு தெரியாது. அப்படி வா, நீ யார்? சர்வ வல்லமை உள்ள தேவனுடைய பிள்ளை. தேவன் சபிச்சாதான் உனக்கு, யாரும் உன்னை சபிக்க முடியாது. ஆகவே சர்வ வல்லமுள்ள தேவனுடைய பிள்ளை நான். எவ்வளவு பேர் என்ன சபிச்சாலும் சபிக்கட்டும், சந்தோஷமா நான் இருப்பேன். யாருடைய சாபமும் எனக்கு வராது, எனக்கும் வராது, என் பிள்ளைங்களுக்கும் வராது. அப்படி சொல்லு. ஆண்டவரே அவர்கள் சபிக்கிறாங்க, நீர் என்னை ஆசீர்வதிக்கிற தேவன், என்னை ஆசீர்வதியும், என்னை நீ ஆசீர்வதியும் சொல்லுங்க. அடுத்தது, அவர்கள் எழும்பினாலும் வெட்கப்பட்டு போவார்கள். அவர்கள் எழும்பினாலும் அப்படி சொன்னா என்ன அர்த்தம்? ஏதாவது யாருக்கிட்டையாவது போய் சொல்லி கொடுத்து கலகம் பண்ணி நமக்கு விரோதமா அவங்கள எழுப்பி விட்டு அவங்க மூலியமா நம்மளுக்கு தண்டனை வாங்கி கொடுத்து பல காரியங்கள் செய்வாங்க இல்லையா? அதுதாங்க. இப்ப நீங்க இருக்கிறீங்க, உங்க ஆபீஸ்ல இருக்கிறீங்க, உங்க கூட வேலை செய்யறவங்க எத்தனையோ பேர் உங்க மேல போராம வச்சு பல காரியங்கள் பண்ணலாம், அவங்க உங்களை சபிக்கலாம். நீ ஆசீர்வதிக்கப்படு. என்னை ஆசீர்வதி ஆண்டவரின் அவங்களுக்கு முன்னால சொல்லு. அவங்க எழும்பட்டும், யார்கிட்டையாவது போய் உங்களை பத்தி கலகம் மேல கலகம் பண்ணட்டும், உங்களை பத்தி புகார் தாறுமாறா சொல்லட்டும், அவர்கள் விழுந்து போவாங்க. அவர்கள் எழும்பினாலும் அவர்கள் விழுவார்கள். அவர்கள் நீ விழத்தள்ளும் அப்படி சொல்ற. அவர்களை விழத்தள்ளும், அது சபிக்கிற வார்த்தை அல்ல. அவங்கள விழத்தள்ளும்னா சபிக்கிற வார்த்தை. அவங்க தான் எழும்பினாங்க, அவங்க வெட்டின குழியில் அவங்களே விழுந்தாங்க, அவ்வளவுதான். மறுபடியும் படி அந்த வசனம். அவர்கள் சபித்தாலும் நீர் ஆசீர்வதியும், அவர்கள் எழும்பினாலும் வெட்கப்பட்டு போவார்களாக. என்னென்னமோ பண்ணி பார்த்தோம், ஆனா இவங்களை ஒண்ணுமே பண்ண முடியலையே, அப்படி சொல்லிட்டு போயிடுவாங்க. எவ்வளவோ முயற்சி பண்ணோம், ஆனா கடைசியில இவங்க தான் முன்னேறிட்டாங்க, நம்ம தானே அந்த இடத்துல இருக்கிறோம் அப்படின்னு அவங்களுக்கே வெட்கம் வரும். அவர்கள் எழும்பினாலும் வெட்கப்பட்டு போவார்களாக. அடுத்தது, உமது அடியானோ மகிழ கடவன். நானும் மகிழ்ச்சியா இருப்பேன், மகிழ கடவுள். அவங்க என்னென்னமோ பண்ணாங்க, எனக்கு துக்கமே வரல, எனக்கு கஷ்டமே தெரியல, எனக்கு வேதனை வரல, நான் அழல, சந்தோஷமா இருக்கேன். கிறிஸ்துவுக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே உங்கள் பலன். ஆண்டருக்குள்ள மகிழ்ச்சியா இருக்கு. யார் ஒன்னா எழும்பட்டும், எப்படிப்பட்டவங்க ஒன்னா சபிக்கட்டும், எவ்வளவு பயங்கரமான காரியம் ஒன்னா உங்களுக்கு செய்யட்டும், நீ கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இரு, அது உனக்கு பலனா மாறும். நீ எப்பொழுதும் சந்தோஷமா இருக்கு. அவங்களே பார்த்து ஆச்சரியப்படுவாங்க, இவங்க முகத்துல மட்டும் ஏன் இவ்வளவு சந்தோஷம் இருக்கு, கவலையே பார்க்க முடியலையே, அவங்க எப்பவுமே நல்லா இருக்காங்களே,
இவங்க மட்டும் எப்படி சந்தோஷமா இருக்கிறாங்க? வயிறு எரியும். உண்மையா நாம் அப்படிதான் இருந்து காட்டணும். நீங்க யாருக்கு முன்னாலும் துக்க முகமா காட்டாதீங்க தயவு செய்து. தேவ சமூகத்துக்கு வந்து சில வார்த்தைகளை கேட்டுட்டு போகும்போது உனக்கு துக்க முகம் இருக்கவே கூடாது. உன் துக்கத்தை எல்லாம் மாத்திக்கணும். உன் துக்கத்தை எல்லாம் கண்டிப்பா மாத்தணும். அண்ணால் தேவ சமூகத்தில் இருந்துட்டு போய் அவளுக்கு துக்க முகம் இல்லை, கர்த்தர் பார்த்துக்குவார். அவருக்குறாரு, யார் என்ன சபிக்கிட்டோம், யார் என்ன பேசிட்டோம், யார் என்ன மலடின்னு சொல்லட்டும், எது வேணா சொல்லிட்டு போட்டோம், அதை பத்தி எனக்கு கேர், டோன்ட் கேர் அப்படி சொல்லிட்டான். 18:1-18. அப்பொழுது அவள், உம்முடைய அடியாளுக்கு உம்முடைய கண்களிலே தயை கிடைக்க கடவது என்றால், பின்பு அந்த ஸ்திரீ புறப்பட்டு போய் போஜனம் செய்தால், அப்புறம் அவள் துக்கமுகமா இருக்கவில்லை. அப்புறம் அவ துக்கமுகமா இல்லவே இல்லை. யோசித்து பாருங்க, கர்த்தர் ஒரு மனுஷனோடு இருக்கிறாருன்னா எவ்வளவு பேர் எவ்வளவு துன்பம். அதுக்கு முன்னால போய் அழுவுறா, கண்ணீர் வடிக்கிறா, புலம்புறா. ஐயோ எனக்கு இப்படி ஆயிடுச்சு, எனக்கு அப்படி ஆயிடுச்சு, எனக்கு அது இல்லையே, எனக்கு இது இல்லையேன்னு ஆண்டவர்கிட்ட சொல்றா. ஆனா கர்த்தர் தெளிவா எப்படிப்பட்டவர்னு தெரிஞ்சுக்கிட்டா துக்கம் இல்லை. இப்ப அவ ஆசீர்வதிக்கப்படுறா. அதனால உங்களை யாராவது சபிச்சா, யார் ஒன்னா சபிக்கட்டும், நீ சொல்லு, கர்த்தாவே நீர் என்னை ஆசீர்வதி. அவங்க சபிக்கிறாங்க, சபிக்கட்டும், நீர் என்னை ஆசீர்வதி. அவர்கள் எனக்கு விரோதமாக எழும்புறாங்க, வெக்கப்பட்டு போவாங்கன்னு எனக்கு தெரியும். நான் உமக்குள்ள மகிழ்ச்சியாக இருப்பேன். எப்பொழுதும் நான் உமக்குள்ள களி கூற செய்யும். நான் அந்த சந்தோஷத்தை தான் எதிர்பார்க்கிறேன். நீங்க சொல்லி பாருங்க, கர்த்தர் ஒரு நாளும் உங்கள் வாழ்க்கையில கண்ணீரோ துக்கமோ கவலையோ வரவிட மாட்டார். சரி, இந்த காரியம் இப்படி இருக்கட்டும், இந்த காரியம் இப்படி இருக்கட்டும். சரி, அப்ப கிறிஸ்தவங்களுக்கு சாபமே இல்லையா? சபிக்க முடியாது, யாரும் நம்மளை சபிக்க முடியாது தேவன். ஆனா நாம் சபிக்கப்பட்டவங்களாய் மாறுவோம். அதுக்கு சில வசனங்கள் உங்களுக்கு சொல்றேன். எப்போ நாம சபிக்கப்பட்டவங்களா மாறுவோம்? சபிக்கப்பட்டவங்களுக்கு ஆசீர்வாதம் இருக்காது. ஏன் நம்ம சபிக்கப்பட்டவங்களா மாறுறோம்? அது நமக்கு தெரிஞ்சுக்கணும். ஏன்னா தேவனே நம்மளை சபிக்கல, தேவன் சபிக்க மாட்டார், மனுஷன் சாபம் நமக்கு வராது. அப்போ இது ரெண்டும் இல்லாம நடுவுல இந்த கூட்டத்தார் இருக்கிறாங்க. நடுவுல சபிக்கப்பட்டவங்களை போலவே ஒரு முன்னேற்றமும் இல்லாம, ஒன்றும் இல்லாம, ஒரு மாதிரி துக்கம் அடைஞ்சி கவலைப்பட்டு, ஒரு வல்லமையும் இல்லாம, ஒரு மகிமையும் இல்லாம, ஊழியக்காரர்கள் முதல் கொண்டு விசுவாசிகள் வரையிலும் ஒரு சிலர் அவங்களுக்கு எந்த முன்னேற்றமும் இருக்காது. அப்ப அவங்க சபிக்கப்பட்ட இடத்துல இருக்கிறாங்க. அவங்கள மனுஷனும் சபிக்கல, தேவனும் சபிக்கல. அவர்கள் கிரியை நிமித்தம் அவர்கள் சபிக்கப்பட்டவங்களா மாறுறாங்க. அவங்க கிரியை நிமித்தம் அவங்க சபிக்கப்பட்டவங்களா மாறுறாங்க. ஏன்னா அதுவும் தெரிஞ்சுக்கணும் இல்லையா? நான் சாபத்தில் இருக்கேன். ஏன் நீ சாபத்தில் இருக்கிறேன்னு நீ தெரியணும். ஏன்னா தேவன் உன்னை சபிக்கல. இஸ்ரவேலுக்கு சாபம் கிடையாது. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு யாராலும் சபிக்க முடியாது. தேவன் அவங்கள சபிக்க மாட்டார். யார் சபிச்சாலும் உங்களுக்கு பலிக்காது, நீங்க சபிச்சாலும் யாருக்கும் பலிக்காது. அது முதல் தெரிஞ்சுங்க. அப்ப நானும் இப்படி இருக்கிறேனே, அப்ப ஏன் இந்த சாபத்துக்குள்ள நீ வந்த? அந்த வசனமா சொல்றேன். எரேமியாவுடைய புஸ்தகம் 17வது அதிகாரம் 5வது வசனத்தை படிங்க. எரேமியா 17:5. மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சமானதை தன் புயபலமாக்கி கொண்டு கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயம் உள்ள மனுஷன் சபிக்கப்பட்டவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். யாரும் சாபம் கொடுக்கல அவனுக்கு. மனுஷனோ தேவனோ அவனை சாபம் கொடுக்கல. அவன் சபிக்கப்பட்டவனாய் மாறிட்டான். சபிக்கப்பட்டவனா தான் மாறினான். அவனை மனுஷனோ தேவனோ சபிக்கல. நீங்க வசனத்தை படிக்கும் போது அவன் சபிக்கப்பட்டவனா, தேவன் அவனை சபிக்கிறான்னு நினைச்சுக்காதீங்க. தேவன் அவனை சபிக்கல, அவன் சபிக்கப்பட்டவனா இருக்கிறான் அப்படி சொல்றான். சாபத்துக்குரியவனா இருக்கிறான். அவனுக்கு தேவையான ஆசீர்வாதம் அவன்கிட்ட வர முடியல. ஆசீர்வாதத்துக்கு அந்நியராய் மாறலாம். யார் அவன்? தான் செய்கிறதான எந்த வேலையும் கர்த்தரிடத்துல விசாரிக்காம, தன்னுடைய சுய பலத்தை, தன் மாம்ச பலத்தை புயபலமாக்கி கொண்டு, புயபலம்னா இதான் புயம். இந்த சோல்டருக்கும் நம்ம முட்டிக்கு கீழே இருக்குது பார்த்தீங்களா, அதான் புயம். அதுல பலன் இருந்தா நான் எதையும் செய்ய முடியும். என்னால் எவ்வளவு பெரிய வெயிட்டையும் தூக்க முடியும். நான் செய்யற வேலையெல்லாம் என்னுடைய பலத்தினால நான் செய்கிறேன். அதை புயபலமாக்கி கொண்டு, அந்த புயத்தை முழு பலமாக்கி கொண்டு, கர்த்தரிடத்துல எந்த ஆலோசனை கேட்காம தானே செய்துக்கிறாங்க பார்த்தீங்களா. எனக்கு யாரும் அட்வைஸ் பண்ண தேவையில்லை, எனக்கு தெரியும். என்னை யாரும் ஆலோசனை சொல்ல தேவையில்லை, எனக்கு தெரியும்.
கடவுளை பற்றி கேளியா? கடவுளை கூட எனக்கு தேவையில்லை, எனக்கு திறமை இருக்கு, எனக்கு எல்லாம் படிச்சிருக்கேன், எனக்கு அது தெரியும், இது தெரியும், அதை பண்ணி இதை பண்ணிடுவேன், இதை பண்ணிடுவோம், அதை பண்ணிடுவோம் அப்படி சொல்கிறாங்க பார்த்தீங்களா? இவங்க தான் கர்த்தரை விட்டு விலகு. இவங்க செய்கிற காரியம் தான் தோல்வி அடைஞ்ச சில நேரத்தில் சபிக்கப்பட்டவங்களாக மாறுவாங்க. யாரும் அவங்கள சபிக்கலை, இவங்களே சபிக்கப்பட்டவங்களாக மாறுவாங்க. இவங்களுடைய காரியங்கள் என்னவா முடியுதான்? அது கீழ் உள்ள வசனம் வாசிங்க. அவன் அந்தர வெளியில் கரளையாய் போன செடியை போல் இருந்து நன்மை வருகிறதை காணாமல் வனாந்திரத்தின் வறட்சியான இடங்களிலும் குடியில்லாத ஒவ்வொரு நிலத்திலும் தங்குவான். எப்படி மற்ற இடத்துல இவன் போறான் பார்த்தீங்களா? யாரு சுயத்துக்குள்ள போறாங்களோ, கர்த்தரை விட்டு விலகி தேவனுடைய ஆலோசனை இல்லாம போகுதோ, அவர்கள் அந்தரவெளி அப்படி சொன்னா நிழல் இல்லாத இடம், நிழலே இல்லாத இடம் அந்தரவெளி. அதுதான் படி மறுபடியும். அவன் அந்தரவெளியில் கரளையாய் போன செடியை போல் இருந்து, அந்தரவெளியில நிழல் கிடைக்காம தீஞ்சி போன செடியை போல, நிழல் கிடைக்காம, யாரும் உதவி கிடைக்காம. நிழல் அப்படி சொன்னா மற்றவங்களுடைய உதவி, மனுஷருடைய உதவி, ஊழியக்காரர்களுடைய உதவி, பெரிய பெரிய அதிகாரியுடைய உதவி, அரசியல்வாதிகளுடைய உதவி, நிறைய பேருக்கு நிறைய விஷயங்கள்ல உதவி இருக்கு. ஆனா இவங்களுக்கு அந்தரவெளி, யாரும் உதவி செய்யல, இவங்களுக்கு நிழலா இல்லை. யோசுவா ஒரு இடத்துல மோசே கிட்ட சொல்லுவான், இந்த வேவு பார்த்துட்டு வருவாங்க, வேவு பார்த்துட்டு வரும்போது 12 பேர் போவாங்க, அதுல 10 பேர் துர்ச்செய்தி சொல்லுவாங்க, காலைப்பும் யோசுவாவும் நற்செய்தி சொல்லுவாங்க. அப்போ இந்த துர்ச்செய்தி சொல்றவங்க இருக்கிறவங்க அத்தனை பேரையும் அழ வச்சிருவாங்க. அப்போ யோசுவா சொல்லுவான், யாரும் பயப்பட வேணாம், அவர்களை காத்த நிழல் அவர்கள் விட்டு விலகி போச்சு, அவர்களை காத்த நிழல் அவர்களை விட்டு விலகி போச்சு. நான் பார்த்தேன், கர்த்தர் நம்மளோடு கூட இருக்கிறார். அவர்கள் ராட்சித பிறவிதான், ஈஸியா அவங்கள ஜெயிச்சிடலாம், அவங்கள காத்த நிழல் அவங்கள விட்டு வெளியே போச்சு அப்படி சொல்ற. எழுங்க அந்த வசனத்தை. என்னாகமம் 14:9. என்னாகமம் 14:9. கர்த்தருக்கு விரோதமாக மாத்திரம் கலகம் பண்ணாதிருங்கள், அந்த தேசத்தின் ஜனங்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை, அவர்கள் நமக்கு இரையாவார்கள், அவர்களை காத்த நிழல் அவர்களை விட்டு விலகி, அவர்களை காத்த நிழல் அவர்களை விட்டு விலகி போச்சு, அவர்களை காத்த நிழல் அவர்களை விட்டு விலகி போச்சு அப்படி சொல்றான். யார் கர்த்தரோடு இருக்கிறாங்களோ அவங்க வித்தியாசமா இருக்கும். தேவனோடு இல்லாதவர்கள் அந்த வெளியில இருப்பாங்க, அவங்களுக்கு உதவி இருக்காது. அவர்கள் ராட்சித பிறவிகளா இருந்தாங்க, மாம்சத்தை பொய்பலமாக்குனாங்க, அவங்கள யாரும் ஜெயிக்க முடியாது. அலறாங்க இந்த 10 பேர் அலறாங்க. ஆனா இவங்க 2 பேர் என்ன சொல்றாங்க பார்த்தீங்களா? அவங்களுக்கு உதவியில அந்த வெளியில இருக்கிறாங்க, அவங்கள காத்த நேரம் அவங்கள விட்டு போயிடுச்சு, அவங்க வாடி வதங்கி போயிடுவாங்க. பிரியமானவர்களே, நம்முடைய சுய பலம் நம்மளை வாடி வதங்கி போக பண்ணும். ஏன்னா யார் பேச்சுக்கு நம்ம கேட்க மாட்டோம், யாருக்கிட்டையும் ஆலோசனைக்கு போக மாட்டோம். நான் பார்த்துக்கிறேன் எனக்கு தெரியும் ஒருத்தருடைய உதவியே இல்லாதபடினால உனக்கு ஆலோசனை கெட்டு போகும், உன்னுடைய ஆலோசனை அபத்தமாக்கப்படும். ஆகவே நீ வெயில்ல வாடின செடியை போல தீழிஞ்சு போய் சுருங்கி போயிடுவே. அடுத்தது, நன்மை வருகிறதை காணாமல் வனாந்திரத்தின் வறட்சியான இடங்களில், நன்மை வருகிறதை அவன் பார்க்கவே முடியாது, நன்மை வருகிறதை அவன் காணாமல் வனாந்திரத்திலே வறட்சியான இடத்துல போறான். ஒரு சபிக்கப்பட்டவனுடைய நிலவரம் எப்படி மாறுது பார்த்தீங்களா? நன்மை வருகிறதை காணாமல் அவன் சபிக்கப்பட்ட இடத்துக்குள்ள போறான், வனாந்திரத்துல போறான். வறட்சியான இடங்களிலும் குடியில்லாத ஒவ்வொரு நிலத்திலும் தங்குவான். யாரும் இந்த தேசம், ஐயோ இங்கே குடியிருக்க முடியாது, இங்க ஒண்ணும் வராது, நம்மளுக்கு இங்க ஆசீர்வாதமே கிடையாது, இங்க நமக்கு ஆசீர்வாதமே கிடையாது, இந்த நிலத்துல எதை விதைச்சாலும் வராது, இது ஒவ்வொரு நிலம். ஒரு முறை எலியா மேலே போயிட்டான், எலிசா வரான். எலிசா வரும்போது அந்த ஊர் ஜனங்க சொல்றாங்க, இந்த தேசம் நல்லது தான், குடியிருப்புக்கு நல்லது தான், ஆனா இந்த நிலமும் ஓர்ப்பு நிலம், தண்ணியும் ஆகாதுங்க அப்படி சொல்றாங்க. 2 ராஜாக்கள். அப்போது அவன் என்ன செய்யறான், ஒரு புது பானையை எடுத்துட்டு வர சொல்றான், அதுல உப்பை கொண்டு வர சொல்றான். அந்த பானையில் இருக்கிறதான அந்த உப்பை கொண்டு போய் அந்த கிணத்துல போட்டு, பார் உன்னை நான் ஆரோக்கியமாக்கினேன் அப்படி சொல்லுவான். பார் உன்னை நான் ஆரோக்கியமாக்கினேன். அந்த தேசம் ஆரோக்கியமாச்சு, அந்த ஓர்ப்பு நிலம் மாறி போச்சு. எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம். 2 ராஜாக்கள் 2:29.
21. ஆ, அவன் நீரூற்றண்டைக்கு போய் உப்பை வசனம் சொல்லுங்க சத்தமா. 2 ராஜாக்கள் 2:21. 2 ராஜாக்கள் 2:21. 2:21. அவன் நீரூற்றண்டைக்கு போய் உப்பை அதிலே போட்டு. இல்ல அந்த ஜனங்க சொல்றத சொல்லுங்க. இந்த நிலம் அதுக்கு மேல 19. பின்பு அந்த பட்டணத்தின் மனுஷர் எலிசாவை நோக்கி, இதோ எங்கள் ஆண்டவன் காண்கிறபடி இந்த பட்டணம் குடியிருப்புக்கு நல்லது, தண்ணீரோ கெட்டது, நிலமும் பால் நிலம் என்றார்கள். அப்பொழுது அவன் ஒரு புது தோண்டியை எடுத்து அதிலே உப்பு போட்டு கொண்டு வாருங்கள் என்றான். அதை அவனிடத்தில் கொண்டு வந்த போது அவன் நீரூற்றண்டைக்கு போய் உப்பை அதிலே போட்டு, இந்த தண்ணீரை ஆரோக்கியமாக்கினேன், இனி இதனால் சாவு வராது, நிலப்பாழும் இராது. இப்போ இவங்களுக்கு தேவ ஆலோசனை உள்ள வருது. இவங்க தேவ ஆலோசனை இல்லாதனால அந்த ஓர்ப்பு நிலத்துல வாழறாங்க. தன் சுய பலத்துல இவங்க சார்ந்து இருந்ததுனால தான் அந்த ஓர்ப்பு நிலமும் ஒன்னுத்துக்கும் பாழாத குடியிருக்கிறாங்க. வீடை கட்டிட்டோம், என்ன பண்றது? வீட்டை கட்டிட்டோம், இந்த இடத்துல வந்துட்டோம், ஆனா ஒரு ஆசீர்வாதமும் இல்லையே. தேவ ஆலோசனை உனக்கு இல்லை. நீ உன் சுய பலத்து மேல சாஞ்சிருக்கிற, அதனால தான் உனக்கு ஆசீர்வாதமே இல்லை. இப்போ அவன் உப்பை கொண்டு வரான். உப்பு என்ன? இயேசு கிறிஸ்து சொன்னார் தம்முடைய சீஷர்கிட்ட, நீங்க இந்த உலகத்துக்கு உப்பா இருக்கிறீர்கள். அப்ப இந்த உப்பு எதுக்கு அடையாளமா இருக்குது? அப்போஸ்தலருடைய ஊழியத்துக்கு அடையாளமா இருக்குது. அப்ப இந்த உலகத்துக்கு நீ உப்பா இருக்கிற, உன் நிமித்தம் மற்றவங்க பிரயோஜனப்படுவாங்க, மற்றவங்க ஆரோக்கியம் அடைவாங்க, மற்றவங்க டேஸ்ட் பார்ப்பாங்க. உன் சாரம் கெட்டு போகக்கூடாது. உன்னை வீதியில கொட்டக்கூடிய அளவுக்கு நீ மாறிடாத. நீ எல்லாருக்கும் உப்பா இருக்கிறாய். அப்ப இந்த உப்பை எதுக்கு கொண்டு வந்தா? அப்போஸ்தலர் தேவனுடைய வசனத்தின்படி நடக்கிற ஒரு கூட்டத்தார் இருக்கிறாங்க. அவங்ககிட்ட நீ ஆலோசனை கேளு. உன் ஜீவியத்துல சாவு மாறும், தேசத்துல நிலைப்பாழ் மாறும், எல்லாமே மாறி போகும் அப்படி சொல்லிட்டாங்க. ஆகவே சபிக்கப்பட்டவங்க யாரு? தேவனுடைய ஆலோசனை கேட்காம விலகி போறாங்களே, அவங்க தான் சபிக்கப்பட்டவங்களா இருப்பாங்க. அவங்களுக்கு எந்த ஆசீர்வாதமும் இருக்காது. இப்போ எரேமியா 17வது அதிகாரம் 7வது வசனம் படிக்கும் போது, கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து அவரை தம்முடைய புயபலமாய் மாத்தி கொள்றவங்க ஆசீர்வதிக்கப்பட்டவங்க அப்படி சொல்லியிருக்கு. கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து அவரையே நம்பிக்கையாய் கொண்டு எல்லாம் அவர் தான் எனக்கு செய்வார்னு யார் சொல்றாங்களோ அவங்க பாக்கியவான். இப்ப அவங்களுடைய வாழ்க்கையில நடக்கிறதான விஷயத்தை பத்தி 8வது வசனத்துல சொல்லியிருக்கு. அவன் தண்ணீர் அண்டையிலே நாட்டப்பட்டதும். நல்லா கவனிங்க, மேல சொல்லப்பட்டதான 6வது வசனத்துக்கும் கீழே சொல்லப்பட்ட 8வது வசனத்துக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்கு பார்த்தீங்களா? இவன் எங்கே கர்த்தரை தன்னை சார்ந்து கர்த்தர் மேலே நம்பிக்கை வச்சிருக்கிறவனுக்கு என்ன சம்பவிக்குது? அவன் தண்ணீர் ஓரத்திலே நடப்பட்டதான மரத்தை போல, வெளிச்சத்தை போல இருப்பான. தண்ணீர் ஓரத்துல விரிச்சம் வைக்கப்பட்ட அது இலை கூட உதிராது, பசுமையா இருக்கும். நீரூற்றண்டையில விதைக்கப்படுறாங்க. அப்ப தண்ணீர் ஓரத்துல விதைக்கப்பட்டதான விரிச்சம் போலவும். அடுத்தது, கால்வாய் ஓரமாக தன் வேர்களை விடுகிறதும் உஷ்ணம் வருகிறதை காணாமல். பாத்தீங்களா? அது கால்வாய் ஓரமாய் தன் வேர்களை விடுதான். உஷ்ணம் அதுக்கு தெரியவே தெரியாதான். உஷ்ணம் வருகிறது அது காணவே காணாது. இவ்வளவு வெயில் அடிக்குதான மரத்துல இருக்கிற இலையெல்லாம் கொட்டி போகுது சில நேரத்துல, ஏன்னா அதுக்கு தண்ணி கிடைக்கல. ஆனா இதுக்கு அப்படி கிடையாது. எவ்வளவு போராட்டம் வந்தாலும், எவ்வளவு பிரச்சனை வந்தாலும், உலகம் முழுவதும் பட்டினியா செத்தாலும் நீ போஷிக்கப்படுவ. அதுதாங்க கர்த்தரை தேடுறவங்க. ஏன்னா சிங்கக்குட்டிகள் கூட தாட்சி அடைந்து பட்டினியா கிடக்கும். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. அவங்களுக்கு உஷ்ணம் வர்றதே தெரியாது. எவ்வளவு மேன்மை. இந்த மேன்மைக்காகத்தான் நாம சபிக்கப்பட்டவங்களா இருந்தா மேல 5வது வசனமோ 6வது வசனமோ நீங்க படிச்சு பாருங்க, நீங்க எந்த நிலவரத்தில் இருக்கிறீங்க. ஆனா 7வது வசனமோ 8வது வசனம் படிங்க, அதுக்கு ஆப்போசிட்டா மாறுது. அப்ப நம்ம இது மாதிரி ஏன் இல்லை? அப்ப நீங்க புரிஞ்சுக்கலாம் இப்ப நம்ம எப்படி இருக்கிறோம். அந்த வசனத்தை எடுத்து வச்சு உங்களை ஒப்பிடுங்க. நாம எப்படி இருக்கிறோம்? ஏன் நம்மளுக்கு இது நடக்கலை? அப்போனா நான் சரியான விதத்தில் தெய்வத்தை தேடலை. என் நம்பிக்கை கர்த்தர் மேலே இல்லை, வேற யார் மேலேயோ இருக்குது. உலகத்து மேலே இருக்குது, மற்ற ஜனங்கள் மேலே இருக்குது. நான் கர்த்தர் மேலே நம்பிக்கை இல்லை.
அப்படின்ற இடத்த நீயே புரிஞ்சிப்ப. வேத வசனம் ஒரு கண்ணாடி, அதுக்கு முன்னால நீ நில்லு, உன்னை யாருன்னு அது காட்டும். உன்னை யாருன்னு அது காட்டும், நிச்சயமா காட்டும். ஆகவே அந்த அனுபவங்கள் நமக்கு என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது. ரெண்டாவது, ஒரு 3-4 பேர் இருக்கிறாங்க, எனக்கு முடிஞ்ச வரைக்கும் நான் சொல்றேன், கொஞ்சம் டைம் ஆனாலும் எடுத்து கேட்டுக்கலாம். இப்போ ஏன்னா அடுத்தது நம்ம அடுத்த வாக்கியத்துக்கு போயிடலாம். இந்த வசனத்துல இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு, நிறைய விஷயங்கள் இருக்கு. அடுத்தது சபிக்கப்பட்டதான மனுஷன் யாரு? மல்கியாவுடைய புஸ்தகம் 1வது அதிகாரம் 14வது வசனம் வாசிங்க. மல்கியா 1:14. தன் மந்தையில் கடா இருக்கையில் கெட்டு போனதை ஆண்டவருக்கு நேர்ந்து கொண்டு பலியிடுகிற கபடஸ்தன் சபிக்கப்பட்டவன். இதுல 2 காரியத்தை ஆண்டவர் சொல்றார். ஒண்ணு, இவர்கள் வஞ்சிக்கிறாங்க. தன் மந்தையில கடாக்கள் இருக்க, தன் வீட்டுல நல்லது இருக்க, ஆனா இவங்க கெட்டு போனத கடவுளுக்கு ஒன்று செய்யணும் அப்படின்னு நீ நினைச்சினா அது என்ன செய்யக்கூடாது, நீ கெட்டு போனதையோ மிச்சம் மீதி இருக்கிறதையோ கொண்டு வந்து கொடுக்கக்கூடாது. கடாக்கள், ஏன்னா கடாக்கள் தான் மந்தைக்கு முன்பாக நடக்குமா. இப்போ மந்தையில கடாக்கள் இருக்க நீ எதுக்கு என்ன கெட்டு போனதை கொண்டு வர? கபடற்றவன், கபடன் அப்படி சொல்றாரு. கபடன் அப்படி சொன்னா என்ன அர்த்தம்? ஏமாத்துக்காரன் அர்த்தம். அப்போ நம்ம தேவனை ஏமாத்துறோமா? நீ ஒரு வார்த்தை சொல்றேன்னு வச்சுக்க, உன் வாயினால நான் அதை செய்வேன், நான் இதை செய்வேன், நான் அப்படி இருப்பேன், நீ இப்படி இருப்பேன், அதை நீ சொல்லிட்டு அப்படின்னாக்கா அதை செய்யற வரைக்கும் நீ கபடனா மாறுவேன். இல்லைன்னா அந்த பாவம் உன் தலை மேல வந்துடும். உபாகம புஸ்தகம் 21வது அதிகாரத்தில் இருக்கும்னு நினைக்கிறேன். நீ சொன்ன பொருத்தன்படி நீ செய்யணும், இல்லாவிட்டால் அது உனக்கு பாவமா இருக்கும், பொருத்தனை செய்யாமல் இருந்தால் நலமா இருக்கும் அப்படி சொல்வாரு. உபாகமம் 23:21. நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பொருத்தனை பண்ணி இருந்தால் அதை செலுத்த தாமதம் செய்யாதே. உன் தேவனாகிய கர்த்தர் அதை நிச்சயமாய் உன் கையில் கேட்பார், அது உனக்கு பாவமாகும். நல்லா கவனிங்க, பாவத்தை எப்படி நம்ம சேர்த்துக்கிறோம்? நீ ஊழியக்காரங்கிட்ட நான் அதை செய்வேன் இதை செய்வேன் நீ சொல்லிட்டு அப்புறமா நீ செய்யாம போனாவே அது உனக்கு பாவமா மாறிடும். நல்லா புரிஞ்சுங்க, இதை நான் சொல்லலை, வேத வசனம் சொல்லுது. உன் உதட்டினால நீ எதை செய்தாலும், அது கீழே உள்ள வசனம் படிங்க. நீ பொருத்தனை பண்ணாதிருந்தால் உன்மேல் பாவம் இல்லை. நீ பொருத்தனை பண்ணாந்தா உன் மேல பாவமே வராது. நான் அதை கொடுப்பேன் இதை கொடுப்பேன், நான் அதை செய்வேன் இதை செய்வேன், நீ எதுவுமே சொல்லாம இருந்தா கண்டிப்பா உன் மேல பாவம் வராது. நீ சொல்லிட்ட பாரு. இப்ப கீழே, உன் வாயினால் சொன்னதை நிறைவேற்ற வேண்டும். உன் தேவனாகிய கர்த்தருக்கு உன் வாயினால் நீ பொருத்தனை நீ சொல்லிட்டு நான் சும்மா தான் சொன்னேன், நான் அப்படியெல்லாம் இறுதிபூர்வமா சொல்ல, அப்பா அந்த நேரத்துல சும்மா சொன்னேன். ஒரு முறை நான் இந்த சில்ட்ரன் செட்டுக்கு 1ஆம் கிளாஸுக்கு தானே டீச்சராக இருந்தேன். அப்போ நான் போகும்போது, பிள்ளைங்களா ஒழுங்காக இருந்தீங்களா உங்களுக்கு லட்டு கிடைக்கும் அப்படி சொல்லி விசுவாசத்தில் சொன்னேன். உடனே அந்த ஹெட் மாஸ்டர் சொன்னார், நீங்கள் இன்னைக்கு வாங்கி கொடுக்க போறீங்களா அப்படி கேட்டார். நான் எங்கே வாங்கி கொடுப்பேன், அங்கே இருக்குது 45 பிள்ளைங்க, 24 டீச்சர் இருக்கிறாங்க, நான் எங்கே போவேன் வாங்கி கொடுப்பேன். அப்போ தான் அவர் சொன்னார், வாயை திறந்து எதையும் சொல்லிடாத ஆண்டவர் சமூகத்தில், சொன்னா நீ அதை செய்யணும், இல்லைன்னா அது உனக்கு பாவம் அப்படி சொன்னான். வசனத்தையும் எடுத்து காமிச்சிட்டார். நீ எதுக்கு சும்மா கூட சொல்லுவேன், நீ சும்மா கூட எதுக்கு சொன்ன அப்படி கேட்குறாரு. பிள்ளைங்க நம்பிட்டாங்களே, லட்டு கிடைக்கும்னு நம்பிட்டாங்க, இப்போ அவங்களுக்கு கிடைக்கலையே, நீ எதுக்கு சொன்ன அப்படி சொல்றாரு. எனக்கு இந்த வசனத்தை எடுத்து காமிச்ச உடனே பயம் தாங்க முடியல, பக்கு 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 பக்குன்னு இருக்குது. நான் என்ன பண்றது, எப்பா உங்களுக்கு லட்டு இன்னைக்கு கிடைக்காது இன்னொரு நாளைக்கு கிடைக்கிட்டேன், லட்டு இன்னைக்கு கிடைக்காது இன்னொரு நாளைக்கு கிடைக்கும். அவங்களுக்கு அதை நான் சொல்லி செஞ்சு முடிச்சுட்டு சொன்ன வாயினால சொன்னதை செஞ்சு தீர்த்த பேர் தான் எனக்கு மனசுல நிம்மதி கிடைச்சது. அப்படிதான் அவர் சொன்னார், என்னை கூப்பிட்டு, நல்ல மனசு ஆபரகாமனு, சூப்பரான ஆள் கேலிஸில், அவர் கூப்பிட்டு எனக்கு நிறைய புத்திமதி சொல்லி கொடுத்தாரு. அப்பதான் நிறைய விஷயம் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அந்த ஹெட் மாஸ்டரால். அங்கெல்லாம் சாதாரணமானவங்கள ஹெட் மாஸ்டர் கூட பிரசங்கம் பண்ணுவாங்க, ஊழியக்காரங்க போல வசனத்தை எடுத்து பிரசங்கம் பண்ணுவாங்க. அப்படி பண்ணணும். அந்த சண்டே கிளாஸ்க்கு முன்னால டீச்சருங்க 2 பேர் பிள்ளைங்களை கூட்டு போய் பாட்டு சொல்லி கதை சொல்லணும், மிச்சம் எல்லாம் டீச்சருங்களும் உட்காந்துருக்கணும். அங்கே ஒவ்வொரு நாளைக்கும் ஒரு வசனத்தை எடுத்து பேசணும், வித்தியாசமாக இருக்கும்.
எந்த அனுபவத்தை நான் அங்கே தான் கற்றுக்கிட்டேன். அப்பத்துலேருந்து தெரிஞ்சுக்கிட்டேன், வாயினால நம்ம எதுவும் பேசக்கூடாது. 1ஆம் தேதி வரும்போது கூட நான் அப்படி இருப்பேன், இந்த வருஷத்தில் இப்படி இருப்பேன் சொல்லவே மாட்டேன். ஆண்டவரே, என்னால் முடியாது, நான் எப்படி இருக்கணும்னு எனக்கு தெரியாது, நீ என்னை எப்படி நடத்தி அப்படி நடத்திக்கிட்டுருவேன். ஆண்டவர் மேலே பழிய போட்டுருவேன். நீ என்னை எப்படி நடத்துறி அப்படி நடத்திக்கோ, நான் அப்படி பண்ணுவேன், நான் பைபிள் வாசிப்பேன், நான் எப்படி ஜெபம் பண்ணுவேன், நான் அப்படி ஜெபம் பண்ணுவேன், ஒன்றும் சொல்ல மாட்டேன். ஏன்னா போய் அதான் 1ஆம் தேதி தான் ஃபஸ்ட்டு போய் சொல்லுவோம். அப்புறம் போனாக்கா வாயில் போகிறது கூட தெரியாமல் தூங்கிட்டு இருப்போம். எங்கடா பைபிள் வாசிப்பேன்னு சொன்ன, டெய்லியும் 3 அதிகாரம் வாசிக்கவே முடியாது. 1 மணி நேரம் ஜெபம் பண்ணணும்னு தீர்மானம் பண்ண, அந்த பாவம் தலை மேலே ஏறி தலையிலேருந்து சேர்ந்துட்டே வரும். அதான் ஹெட் வெயிட் பாரமாக மாறுது. ஹெட் வெயிட்டாக போயிட்டே இருக்கு. அதனால் தயவு செய்து வாயில் சொன்னதை நிறைவேற்றிரு. இப்போ இந்த வசனம் கேட்கல, நீ இதை கேளாத வரைக்கும் காணாதவர் போல இருந்தார் ஆண்டவர். இப்போ யாவரும் மனம் திரும்பன்னு கட்டளை கொடுக்குறாரு. நீ என்னெல்லாம் இந்த சபைக்கு செய்வேன்னு சொன்னியோ, என்னெல்லாம் செய்வேன்னு சொல்லிட்டு செய்யாமல் போனியோ, அதெல்லாம் நீ செஞ்சுதான் ஆகணும். இல்லைன்னா உன் தலையில் அது பாவமாக மாறிடும். ஐயோ, நான் அந்த ஊழியக்காரன் இருக்கும் போது தானே சொன்னேன். எந்த ஊழியக்காரன் இருக்கும்போது சொன்னியோ, எந்த ஊழியக்காரன் இல்லாத போது சொன்னியோ, அதை பற்றி இல்லை. நீ அதை செய்து தீர்த்துடணும், சீக்கிரமாக செய். அதுதான் உனக்கு ஆசீர்வாதம். இல்லைன்னா நீ சபிக்கப்பட்டவனா இருப்ப. ஏன்னா வாயை திறந்து சொல்லிட்டியே, வாயை திறந்து சொல்லிட்டியே. கீழே உள்ள வசனம் வாசி. உன் வாயினால் சொன்னதை நிறைவேற்ற வேண்டும். உன் தேவனாகிய கர்த்தருக்கு உன் வாயினால் நீ பொருத்தனை பண்ணி சொன்ன உற்சாக பலியை செலுத்தி தீர்ப்பாயாக. உற்சாகமா பலி, அது உற்சாக பலியா? நீ தானே சொன்ன உற்சாகமா, நான் செய்வேன், நான் கொடுத்துருவேன், நீ பார்த்துருவ அப்படி சொன்னீல, அதான் உற்சாக பலி. அதை நீ செஞ்சு தீர்த்தாகணும். அதை நீ செஞ்சு தீர்த்தாகணும். இல்லைன்னா கர்த்தர் அதை உங்கள்கிட்ட கேட்பார். கர்த்தர் அதை உங்கள்கிட்ட கேட்பார். நான் சொன்னதை நானே மறந்துட்டேனே அப்படின்னு நீ சொல்லுவேன். நானே மறந்துட்டேனே, ஆனால் கர்த்தர் மறக்க மாட்டார். கர்த்தர் மறக்க மாட்டார். 1 சாமுவேலுடைய புஸ்தகம் 15வது அதிகாரம் 2வது வசனம். சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இஸ்ரவேலர் எகிப்திலிருந்து வந்தபோது அமலேக்கு அவர்களுக்கு வழிமறித்த செய்கையை மனதிலே வைத்திருக்க நான் மறக்கல, நான் மனசுல வச்சிருக்கிறேன். எத்தனையோ 300 ஆண்டுக்கு முன்னால நடந்த கதை. தகப்பன் மாறி போன நேரத்தில் நடந்த கதை. அதை ஆண்டவர் சொல்றார், நான் மறக்கல, மனசுல வச்சிருக்கேன். சரி, அவர் மறக்கல, மனசுல வச்சிருக்கார். நான் சொன்னதை கேட்டிருப்பாரா? அவர் காதல் அது விழுந்திருக்குமா? நான் சும்மா தானே சொன்னேன் விளையாட்டுக்கு. அதை அவர் கேட்டிருப்பாரா? என்னாகாமம் 12வது அதிகாரம் 2வது வசனம் வாசிங்க. என்னாகாமம் 12:2. கர்த்தர் மோசேயை கொண்டு மாத்திரம் பேசினாரோ, எங்களை கொண்டும் அவர் பேசினதில்லையோ என்றார்கள். கர்த்தர் அதை கேட்டாரே. இவங்க 2 பேரும் பேசிக்கிறாங்க. யாரு? ஆரோனும் மீரியாமும் பேசிக்கிறாங்க. மோசே அங்க இல்ல. மோசே இல்லாத நேரத்தில் 2 பேரும் குசுன்னு பேசிக்கிறாங்க. அப்படியாமா, இப்படியாமா, அந்த மாதிரி இந்த மாதிரி அப்படி பேசிக்கிறாங்க. ஏன்னா முதல் வசனம், அவன் எத்தியோப்பியா ஸ்திரியை கல்யாணம் பண்ணிக்கிட்டான். எத்தியோப்பியா ஸ்திரி, இவெல்லாம் ஒரு தீர்க்கதரிசி, இவெல்லாம் ஒரு ஊழியக்காரன், இவன் அப்படி பண்றான், அவன் அப்படி பண்றான், இப்படி பண்றான்னு பேசிக்கிட்டாங்க. கர்த்தர் என்ன பண்ணாரு? கவனிச்சு கேட்கணும். அதுக்கு தான் சில பேர் சொல்லுவாங்க, செவுத்து கூட காது இருக்கும், பார்த்து பேசுங்க அப்படின்வாங்க. செவுத்துக்கு எப்படி காது இருக்கும்? செவுத்து காது இருக்குமா? ஆமா. உத்தரம் வந்து சொல்லுமா, சுவர் சாட்சி கொடுக்குமா, சுவரில் இருக்கிற கல் சாட்சி கொடுக்கும், உத்தரம் வந்து சொல்லுமா, அறிவிக்குமா. அப்படி வசனம் படிச்சிருக்கீங்களா? சின்ன தீர்க்க தரிசனம் புஸ்தகத்தில் இருக்கும். சுவர் கல்லிலிருந்து சாட்சி கொடுக்கும், உத்தரம் மச்சிலிருந்து அறிவிக்கும் அப்படி சொல்லியிருக்கு. யாருமே படிச்சது இல்லையா அந்த வசனத்தை? ஆபக்கும் 2:11. கல்லு சுவரில் இருந்து கூப்பிடும், உத்தரம் மச்சிலிருந்து சாட்சி. பாத்தீங்களா? கல்லு சுவர்ல இருந்து கூப்பிடுமா. நீ பேசுனது அத்தனை இந்த கல்லு கேட்டுச்சு. கல்லு கேட்குமா? சொல்லுதே. கல்லு சுவர்ல இருந்து கூப்பிடுமா. அப்படி பண்ணலாம், அப்படி பேசலாம். உத்தரம் மேல இருக்கிற சீலிங், இந்த பீம்ல இருக்கிற கம்பிகளுக்கு எல்லாம் உயிர் இருக்கு. அதெல்லாம் நீ சொன்னதை சொல்லும், அது சொல்லும், விவரித்து சொல்லுமா. மறுபடியும் படி அந்த வசனத்தை. கல்லு சுவரில் இருந்து கூப்பிடும், உத்தரம் மச்சில் இருந்து சாட்சியிடும். பாத்தீங்களா? அது சாட்சி கொடுக்கும். எனக்கு தெரியும், இவங்க பேசும்போது நான் கேட்டேன். அப்போ இதுவே கேட்குதே, கர்த்தர் கேட்க மாட்டாரா? கர்த்தர் கேட்க மாட்டாரா? யோசித்து பாருங்க. நாம் அப்படி செய்யவே கூடாது. நாம் சபிக்கப்பட்டவர்களாக இருக்கக்கூடாது. வாயினால சொல்லிட்டோம்,
மணி 12 ஆயிடுச்சு, இதுக்கு மேலே உங்களை வைக்க முடியாது, முடிடா அடுத்த வாரம் பார்த்துக்கலான்ற மாதிரி தான் இருக்குது. அதனால் இன்னும் 2-3 பாயிண்ட் இருக்குது, அதை நான் அடுத்த வாரம் சொல்லிட்டு இன்னும் சுவாரஸ்யமான காரியங்கள் இருக்குது. ஏன்னா நான் எதுக்கு நான் சொல்கிறேன் அப்படி சொன்னால், சாபம் நமக்கு இல்லை, அது நிச்சயம். தேவன் நம்மளை சபிக்க மாட்டார். 2வது, நான் இந்த 5 வாக்கியத்தில் உங்களுக்கு ரொம்ப விசேஷமான காரியத்தெல்லாம் நான் சொல்லி தருவேன். ஏன்னா இப்போ நம்ம சபிக்கப்பட்டவங்களா ஏன் இருக்கிறோன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இல்லையா? எந்த மனுஷனும் உங்களை சபிக்க முடியாது. ஏன்னா சில ஊழியக்காரங்களை சபிச்சிருப்பாங்க. அப்போ நீ அதை நினச்சி அந்த ஊழியக்காரங்களை சபிச்சிட்டாரு, அந்த ஊழியக்காரங்களை இப்படி சொல்லிட்டாரு, அவர் சொன்ன நாள்லேருந்து இப்படி ஆகிட்டோம் நாங்கள், அப்படி தயவுசெய்து நினைக்காதீங்க. அவர் சொன்ன நாள்லேருந்து தான் நாங்கள் இப்படி ஆகிட்டோம். இல்லை, அவர் உங்களை சபிச்சதுனால நீங்கள் அந்த துக்கத்தில் ஆண்டவர் விட்டு விலகி போகிறீங்க. ஆண்டவர் விட்டு விலகி போகிறதுனால உங்களுக்கு என்ன சம்பவிக்குது? சபிக்கப்பட்டவங்களா மாறுறீங்க, கர்த்தரை விட்டு விலகுறீங்க. யார் என்னவனா சபிக்கிட்டோம், நீ கர்த்தரை விட்டு விலகக்கூடாது. நீ சபிக்கப்பட்ட இடத்துக்குள்ள நீயே போயிடாத. உன்னை மனுஷனும் சபிக்கல, தேவனும் சபிக்கல, நீ ஏன் சபிக்கப்பட்ட இடத்துல போற? அதனால் அந்த சாபம் நம்மளுக்கு வரக்கூடாது, அந்த சாபம் நம்மளுக்கு வரக்கூடாது. அப்போ எந்த மனுஷன் உன்னை சபிக்கிறதுக்கு அதிகாரம் இல்லை. யாரையும் சபிக்கணும்னு ஆண்டவர் சொல்லவும் இல்லை. சபிக்காதீங்க, ஆசீர்வதிங்கன்னு தான் சொல்லியிருக்கிறார். இப்போ மற்றவங்க நம்மளை சபிச்சாலும், நாம யாருக்கு சபிச்சாலும், கிறிஸ்தவர்களுக்கு சாபம் இல்லைங்க, அவ்வளோதான், ஒரே வார்த்தை. கிறிஸ்தவங்களுக்கு சாபம் இல்லை. யாரும் அவங்கள சபிக்க முடியாது. நாசமாக போனால் நம்ம நாசமாக போயிட மாட்டோம். நம்முடைய செய்கை நிமித்தம் நம்ம அப்படி ஆகிறோம். அந்த செய்கையில் இப்போ உங்களுக்கு 2 காரியம் சொல்லி கொடுத்தேன். இன்னும் சில காரியங்களை அடுத்த வாரம் நான் சொல்லித்தரேன். ஏன்னா இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் மறக்கவே மாட்டீங்க. இந்த விஷயமெல்லாம் உங்களை லிஃப்ட் பண்ணி தூக்கிடும். நீங்கள் அந்த இடத்துல இருந்தால் கூட வெளியே வந்துடுவீங்க. ஐயோ ஆமாம் உண்மை, நான் அந்த இடத்த விட்டு வெளியே வந்துடணும் அப்படி சொல்லி வெளியே வந்துடுவீங்க. அப்போ நீங்கள் காக்கப்படுவீங்களே. இந்த வசனம் உங்களுக்குள்ள செய்ய வேண்டிய கிரியை செய்து உங்களை வெளியே கொண்டு வந்துடும். அதுதாங்க சந்தோஷம். நாம் ஏதோ பிரசங்கம் கேட்டோம், ஏதோ பண்ணோம், நம்மளுக்கு தெரியாமையே நரகத்துக்கு போயிடக்கூடாது. இந்த வசனம் என்ன நரகத்திலேருந்து தூக்கி எடுத்துடுச்சு. நான் இப்போ பரலோகத்தில் சந்தோஷமா இருக்கிறேன். இந்த வாக்கியங்கள், தேவனுடைய வார்த்தைகள் எல்லாம் என்னை வெளியே கொண்டு வந்துச்சு. நீ சொல்லுவேன், நானும் அங்கே வந்து நிற்பேன். ஆண்டவரே, நீ கொடுத்த வார்த்தைகளை நான் இவர்களுக்கு சொன்னேன், அவர்கள் கை கொண்டார்கள். அதுதான் முக்கியம், அவர்கள் கை கொண்டாங்க, அதன்படி நடந்தாங்க. சுவாமி இப்போது உங்களுடைய சமூகத்தில் மகிழ்ச்சியா இருக்கிறாங்க. அதுதாங்க நம்மளுக்கு ஆனந்த கண்ணீர் வரும். அழுவும் அங்கே போய், ஆண்டவரே என்னையும் இங்கே கொண்டு வந்தியா. கர்த்தர் அவர்கள் கண்ணீர் யாவையும் துடைப்பார். கண்களை மூடுவோமா? நம்முடைய ஜீவியத்தில் நிறைய விஷயங்கள் நாம் கெட்டு போகாமல் தப்பிச்சு பிழைப்போம். மரணம்னா என்னன்னு உங்களுக்கு அடுத்த வாரம் சொல்லித்தரேன். அப்போ நம்முடைய மரணத்தில் நமக்கு ஒரு நம்பிக்கை நிச்சயமாக இருக்கும். நாம் செத்தா கூட என் ஆண்டவரோடு நான் இருப்பேன்ற முழு நம்பிக்கை உங்களுக்கு வந்துடும். இந்த வார்த்தைகள்லாம் ரொம்ப விசேஷமானது. அவன் தேவனிடத்துலேருந்து பெற்றுட்டு வந்து சொல்கிறான் பாருங்க. அந்த வார்த்தைகள் எல்லாம் படிக்க இருதயமெல்லாம் அப்படி பூரிக்குது. இஸ்ரவேல் ஜனங்கள் மேலே இவ்வளவு பாசமாக இருந்தார் ஆண்டவர், இப்படியா? அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. ஒரு விஷயம் சத்தியம் வெளிப்படும் போது, அதோடைய ஆழமான காரியங்கள் தெரியப்படும் போது, ஐயோ தாங்க முடியாத சந்தோஷமா இருக்கு. சிங்கம் கெபியிலே இறை கிடைக்காது இருக்கும்போது கெர்ஜிக்குமோ அப்படி சொல்லி வசனம் இருக்கு ஆமோஸ்ல. சிங்கம் இறை கிடைக்காது இருக்கும்போது தன் கெபியிலே கெர்ஜிக்குமோ. சிங்கம் ஒன்றும் இல்லாத போது ஓன்னு கத்தோன்னு சில பேர் ஊழியக்காரங்க சொல்லுவாங்க விசுவாசத்தை பற்றி பேசும்போது. சிங்கம் கெபியிலிருந்து வாசலில் வந்து ஓன்னு கத்தமா, அப்போ மிருகம் அப்படி இப்படி அலறி அடிச்சு ஓடுமா, அதுக்கு தேவையான பிடிச்சிட்டு வந்து உட்காந்துருமா. வேத வசனம் அப்படி சொல்லவே இல்லை. சிங்கம் இறை கிடைக்காதிருக்கும் போது தம் கெபியில இருந்து கெர்ஜிக்குமோ, அதுக்கு இறை கிடைச்சி அப்புறமா தான் சந்தோஷத்துல கத்தம். அப்போதான் கத்தம் அது. ஏன்னா இறை கிடைச்சிச்சு. இறை கிடைக்காம இருக்கும்போது போய் கச்சி கூச்சல் போட்டா மிருகங்கள் ஓடிடும். அப்புறம் எங்க அது பிடிக்க முடியும்? வேட்டையாடுற எந்த மிருகமும் சத்தம் போடாது. அடி வைக்கிறதே தெரியாது. அப்படியே எடுத்து மெதுவா வைக்கலாமா வேணாமான்னு தான் வைக்கும். அந்த இலை சத்தம் கூட அது எதிராளிக்கு ஏற்றக்கூடாது. அந்த மாதிரி இருக்குதே. அப்புறம் எப்படி அது இறை கிடைக்கிறதுக்கு முன்னால கத்தும்? கண்டபடி யோசித்து சொல்லக்கூடாது. வேதத்தில் இருக்கிற ஆதாரத்தோட சொல்லு. நம்மளுக்கு ஒரு வசனம் கிடைச்சிச்சுன்னா என் ரூமுக்குள்ள நான் படுற சந்தோஷம் வேற யாருக்கும் இருக்காது. ஒரு வார்த்தையில எனக்கு அர்த்தம் கிடைச்சிச்சுன்னா, ஒரு வியாக்கியானம் கிடைச்சிச்சுன்னா ரொம்ப சந்தோஷப்படுவேன். சத்தம் போட்டு ஆவியில் நிரம்பிட்டு கிடப்பேன். எனக்கு சந்தோஷம் தாங்க முடியாது. ஏன்னா கிடைச்சிருச்சு. உண்மையா நம்ம ஒரு துஷ்ட சிங்கம். இந்த நான் சொல்ற காரியத்துல உங்களுக்கு அந்த சிங்கமெல்லாம் வரும்.
சிங்கம்லாம் என்ன அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். அது ஒரு துஷ்ட சிங்கம். அது பிடித்த இறைக்காக அது ஏறி போய் ரத்தத்தை குடிச்சு எலும்பை நொறுக்கி போட அப்படி சொல்லி. நாம சாதாரணமான ஆள் இல்லை. கர்த்தர் நம்மளை விசேஷமா தேர்ந்தெடுத்திருக்கிறார். ரொம்ப விசேஷமானவங்க நம்ம. அதனால ஒருத்தரும் பயப்படாது. உனக்கு சாபம், என்னை சபிச்சிட்டாங்க, எனக்கு சாபம் இருக்குன்னு தயவு செய்து சொல்லாது. நாம சபிக்கப்பட்டவர்களா கூட போயிடக்கூடாது. அதுல இருந்து கூட வெளியே வரணும். இனி உன்னை யாரை சபித்தாலும் உனக்கு கோபம் வராது. உன்னை யார் வேணா சபிக்கட்டும், உனக்கு கோபமே வராது. ஏன்னா அந்த சாபம் உனக்கு வராது. நாம யாரும் நம்மளை சபிக்க முடியாது. தேவனே நம்மளை சபிக்க மாட்டார். தேவன் சபிக்காதவர்களை நான் எப்படி சபிக்க முடியும்? தேவனே நம்மளை சபிக்க மாட்டார். என்னை ஒரு நாளும் கர்த்தர் சபிக்க மாட்டார். நான் ஆசீர்வாதமா இருப்பேன். யார் உன்னை சபித்தாலும், ஆண்டவரே என்னை ஆசீர்வாதமாய் வைக்கிறீர், இந்த சாபத்தை எனக்கு ஆசீர்வாதமாய் மாத்து, இந்த சாபத்தை எனக்கு ஆசீர்வாதமாய் மாத்து. அதனால தான் ஆபிரகாம் கிட்ட சொன்னார், உன்னை ஆசீர்வதிக்கிறவர்கள் நான் ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை நான் சபிப்பேன். நான் சபிச்சாதான்டா ஒரு மனுஷன் சாபத்தை வாங்க முடியும். உலகத்துல எந்த மனுஷன் சபிச்சாலும் யாரும் சாபத்தை வாங்க முடியாதுன்னு சொல்லிட்டார். அதனால ஒரு காரியத்துக்கு கவலைப்படாது. நம்மளாம் விசேஷிக்கப்பட்டவர்கள். நம்மளாம் யாரு? ரொம்ப விசேஷிக்கப்பட்டவங்க. கண்களை மூடுங்க, ஆண்டவர் கையில ஒப்பு கொடுங்க. இவ்வளவு பெரிய சந்ததியா நாம், இவ்வளவு பெரிய பாக்கியத்தை பெற்றவங்களா நாம். கர்த்தர் என்னை அழைத்த நாள் முதல் கொண்டு, என்னை கரம் பிடித்த நாள் முதல் கொண்டு இவ்வளவு நாள் என்னை நடத்தி வருகிறார். நான் தான் தெரியாமல் புலம்பிட்டேன், நான் தான் இதை தெரியாமல் முறுமுறுத்துட்டேன். ஆண்டவரே என்னை மன்னியும் என்று சொல்லுங்க. இவ்வளவு மேன்மை எனக்கு வச்சிருக்கிறீர்கள் ஆண்டவரே, எனக்கு இது தெரியாம போச்சே, என்னை மன்னியும் என்று சொல்லுங்க. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். நம்முடைய தேவன் நமக்கு நல்லவர். உலகத்துல யாரும் நம்மை சபிக்க முடியாது. சாபத்துக்குரியவர்கள் நாம் அல்ல.